ஆட்சியிலே கிரீடமடா காக்கை குந்தன் வாழ்க்கை படி 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 சொல்லி தாராண்டா வன்னி காடு போய் வந்த புலி வீரா எங்கள் அண்ணன் விடுதலை மூச்சு காற்றா வெடிக்கிறா எங்க சீமான் புலி வீரனே எங்க சீமான் ஆழ வந்தான் தமிழினம் தலைவண்டா அண்ணனுக்கு ஏற்ற தம்பி இவன் தாண்டா ஆளும் கொடி தாய் மண்ணில் பறக்குமடா அந்நிய படை சிதறி ஓடுமடா கோணமலை கோட்டையில கொடியேறுமடா விவசாயி அண்ணனுக்கு ஒட்டு போடுங்கடா வன்னி காடு போய் வந்த புலி வீரா எங்கள் அண்ணன் விடுதலை மூச்சு காற்றா ஓடுறா வெடிக்கிறா எங்க சீமான் புலி வீரனே எங்க சீமான் ஈழ மண்ணின் விடுதலை முதல் மூச்சா எங்கள் அண்ணன் மூச்சு தாண்டா இவன் பேச்சா எங்கள் அண்ணன் தம்பி தாண்டா ஈழ மூச்சா வன்னி காடு போய் வந்த புலி வீரா எங்கள் அண்ணன் விடுதலை மூச்சு காற்றா வெடிக்கிறா எங்க சீமான் புலி வீர எங்க சீமான். வணக்கபுரங்களே வேண்ட ஒரு இனிய பொழுதுல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பட்டாட்டா மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம், வாழ்த்துக்கள், வருக. அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். யார் அப்படி நிக்கிறாங்க பாத்துக்கலாம். அந்த வகையில முதலாவதாக 17 பேர் அண்ணன் செல்வர்கள் வணக்கம், மிஸ்ஸஸ் தயார்கள் வணக்கம், பரிமேந்தன் சோம்ஸ் வணக்கம், பரி பிரசவங்கள் வணக்கம், அண்ட் சதீஷ் 956 வணக்கம், ரபீன் வணக்கம், கொம்பிட்டேஜி வணக்கம், ஆதிரன் வணக்கம், ரமேஷ் வணக்கம், அண்டனோ அன்பன் வணக்கம், 1 ரவி வணக்கம், நொரோஜன் வணக்கம், ஆதவண்ணா வணக்கம், ஆதியோர்கள் வணக்கம். அனைவருக்கும் இந்த வகையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வரவேற்றுக் கொள்கிறோம். அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள்ல கருத்துக்களம் இடம்பெற இருக்கிறது. செந்தமிழன் சீமானவர்கள் தொடர்பாக இங்கே மிக முக்கியமான விடயங்கள் பேச இருக்கிறோம். 5 விதிகள் இன்றைய கடுமையாக இறக்கப்படும். இந்த தலைப்பு தவிர்த்து வேற ஏதாவது பேச வந்தா பெர்மனன்ட் பிளான். கெட்ட வார்த்தை பயன்படுத்தினா உங்களை அங்க இறக்கி விட்டுருவோம். அவதூறு பரப்ப வந்தா கீழே இறக்கி விட்டுருவோம். வேற தனிநபர் விடயங்கள் அல்லது வேற விடயங்கள் நீங்க பேச வந்தீங்கன்னா உங்களை இறக்கி விட்டுருவோம். தலைப்புக்கு பேச வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா நன்றி வணக்கம், போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். நாங்கள் எடுக்கிற கருப்பொருள் அந்த விவாதம் ஆரோக்கியமா போகும். உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நம்ம இயங்க முடியாது. மற்ற மேல வருகின்றவர்கள் எல்லோரும் வரலாம். நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், பாராட்டம், எல்லாரும் பாங்க. ஆனா வந்தா நீங்க ஒரு கேள்வி சொன்னா அதுக்கு எனக்கு பய சொல்ல விடுவோம். நான் ஒரு பய சொன்னா அதுக்கு நீங்க சரியான இதை பதிலை சொல்லணும். இல்லைன்னா நன்றி வணக்கம், போயிட்டு வாங்க. செத்த பாம்புன்ற கதை விசேடமாக யாராவது கதைக்க வந்தீங்கன்னா உடனடியா நாங்கள் இறக்கிடுவோம். ஒரு வார்த்தை வந்தாலும் அடுத்த வச்சு இறக்கிடுவோம். ஸ்பெஷல் நடவடிக்கை, சிறப்பு நடவடிக்கை. இந்த பைத்தியத்தை பற்றி யாராவது இங்க வாய் திறந்தீங்கன்னா டக்கு ஒரு அடி அப்படி கணக்க வச்சிருப்பேன், அப்படியே மீட் பண்ணி அப்படி இறக்கிடுவோம். பைத்தியத்தை பற்றி காய்ச்சிங்கன்னா உடனே இறக்கிடுவோம். கூடி கும்மா நின்று எல்லாரும் அடிங்க. ஸோ அதனால இங்க வாய்ப்பு இல்லை, பைத்தியத்துக்கு இங்க வாய்ப்பு இல்லை. இப்ப உயிர் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா தெரியுறீங்க, வாய்ப்பே இல்லை. அதனால நாங்கள் இந்த இடத்துல இந்த நகர்வை நாங்க இங்க மேற்கொள்வோம். இன்னொரு விஷயம் சொல்றேன். எங்க இடத்துல 20 பேர் நிக்கிறா, நீ எங்க வேலை பறைய பார வராத போ, நமக்கு தான் நாக்கள் இல்லை வராத. வன்னிமேந்தன் பாட்டலர், ஆமா இழுறேன்னா கொதிக்கிற. வன்னிமேந்தன் பாட்டலி நான் போட்டு அங்க உரிக்கிற. இப்ப நான் பாட்டலினேன், நான் கண்டுபிடிக்க எங்க போனேன்? கோமல நடந்தியா? இந்த 133 + 35 பாட்டை நாங்க பப்ளிக், அதாவது வெளியீடு செஞ்ச 135 பாடல் வெளியீடு செய்ய மாட்டேக்கும். நீங்க எங்க கிடந்தீங்க? இந்த தொழில்நுட்பம் தெரியாது உங்களுக்கு? அடிச்சு வர்றீங்க. இப்ப கொஞ்சம் இப்ப வேற யாரும் பாடல் செய்தா வன்னிமேந்தன் தளத்துல போடலாம். நான் உங்களுக்கு நீங்க உங்களோட பாட்ட போறதுக்கு நான் தளம் தந்து வச்சுக்காங்க. அதுக்காக வந்திருக்கேன். எங்களுடைய தளத்துல உருவாக்கப்படுற பாடம் மட்டும்தான் நம்ம அஞ்சு ஒளிபரப்போம். நம்ம தான் ஆரம்ப கண்டுபிடிப்பேன், நம்ம தான். உங்களத்துல நீங்க உடைய போடுங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுங்க. எல்லாரும் எழுது சினிமாவை அடிச்சு நொறுக்கு, அவ்வளவுதான் என் முடியும். எல்லாரும் முழு பேரும் 1000 இல்ல 10,000 பேரும் எல்லாம் எழுதி தள்ளு, போட்டி போடு, சினிமாவை காலி ஓடி விடு, ஒரு இசையமைப்பாளருக்கும் வேலை இல்லாம ஆக்கி விடு, வாழ்த்துக்கள், பாராட்டு. உனக்கு நீயே முதல்ல, உனக்கு நீயே ஊடகமா நீ மாறிக்கோ, அடிச்சு விடு.
மாவீரரை பற்றி எழுதி தள்ளிக்கிட்டே இரு, வேற ஒரு குணங்களை எழுதிக்கிட்டே போய்கிட்டே இரு. சொல்லி முடிச்சோம். என்னைய பற்றியும் எழுது, திட்டப்பூரே பாடல கூட என்ன திட்டு, நான் பாத்திர பாராட்டுறேன். ஏன்னா திட்டத்துக்கான ஒரு பாட்டு போறீங்களா, போடு போடு, ஒன்றும் தேவையில்லை, பாடல் ஒன்றும் தேவையில்லை. இந்த கூகுள் இருக்குல்ல, கூகுள் ChatGPT அதுல போங்க, வன்னி மைந்தன திட்டவும் ஒரு பாட்டு எழுதிங்க, அதுவே எழுதி தரும். அப்படியே கொண்டே போட்டுட்டு அங்கே போடுங்க, நல்ல இசை தருக, அப்படி போடுங்க, தரும், கொண்டே போடுங்க, ரைட், பாட்டு வந்து அவ்வளவுதாங்க, ஒன்றும் தேவையில்லை. ஆமா ஆமா, அதுல இங்கிலீஷ்ல இருந்தா ஒன்றும் தேவையில்லை, அதை அப்படி கொப்பி பண்ணி கொண்டு போய் அங்க கொண்டு போடுங்க, எல்லாம் அதை கொடுக்கும். வாழ்த்துக்கள், பாராட்டு, சிறப்பு தகவல். இவை விலைக்கல்வியில் கிடைக்கப்பட்ட சிறப்பு சலுகை. அவ்வளவுதான், போடுங்க. முட்டாளத்தை விட வரேன்னு ஒரு தளத்தை நடத்த முற்பட்டா அதை செய். நான் யாரும் தாக்கலைங்க, தேவையில்லை. எனக்கு வந்து ஒரு 6 மெசேஜ் வந்து பார்த்தேன், அதுல பைத்தியம் எங்களை திட்டி போட்டிருக்கு. அது பரவாயில்ல, விட்டுருங்க. அதுக்கு இன்னும் அண்ணன் தம்பி எல்லாம் உங்களோட காலில் வந்து வணங்குறா, நீங்க எல்லாம் மானஸ்தர்றா, என்னதான் நீங்க எதிர்கடை வச்சிருந்தாலும் கூட உங்களை இந்த தடவை வணங்குறேன்னு கும்புறேன். ஏஞ்சலா பேச விடாம அப்படியே அமர்த்தி விட்டீங்க பாருங்க, வாழ்த்துக்கள். இப்ப துடிக்குது பாத்தீங்களா, மீன் கிடந்து, ஐயோ என்னைய பற்றி பேசுங்க துறக்கப்படா, இவனு துறக்கப்படா. அதனால வந்து அந்த அண்ணன் தம்பிக்கு உண்மை நான் சொல்றேன், அந்த அண்ணன் தம்பிக்கு வாழ்த்துடுறா. என்னதான் கருத்து முரண்பாடு இருந்தாலும் இதுல நான் கூட உண்டா வரேன்டா, பாத்தியா, எதிரிக்கு எதிரி நண்பன்டா, இதைத்தானே சொல்றதா. இந்த இடத்துல இந்த அண்ணன் தம்பிகளுக்கு உண்மை நான் சொல்றேன், மனசார சொல்றேன்டா, அவங்கள வாழ்த்துறேன், பாருங்க, சத்தியம் பாராட்டுறேன். துறக்கப்படாது. எங்களை வந்து நாங்கள் இவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு விளைச்ச கேவலமா கதைச்ச போனுக்கும் கொடுக்க கூடாது. சோ அதனால வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து மிக முக்கியமாக இந்த இடத்துல நாங்கள் இதை செய்ய வேணும், கவனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்ல மட்டும் நான் நாங்க காணாம போயிடும். அண்ணன் தம்பி 1000 கருத்து முரண்பாடு இருக்கலாம், ஆனா பொது ஒண்ணு வந்துட்டா பொது என்ன வச்சு முழங்கி விட்டுரும், அவ்வளவுதான். இல்லைன்னா நம்ம செத்தம் காணாம போயிடும். கதறட்டும் கிடந்து. நாங்கள் இப்போது வந்து நான் வந்து இப்பொழுது லண்டன்ல கூட்டம் வச்ச, நான் அந்த கூட்டத்துல 10,000 மக்கள் வந்து, அப்படியா, பார்த்து பாராட்டி சந்தோஷம். எங்க ஆக்களை காட்டுவா இருக்கா, அது காட்ட மாட்டேன். ஏன், நான் 10,000 சொன்ன 10 பேரை தான் சொன்னேன். அப்படியா, அது உங்களோட அம்மா அப்பா தங்கச்சி உள்ள வந்து அப்ப உங்களது ஒரு வரையில. அப்ப எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொன்னேன். எங்க மக்கள் ஆதரவு அது சொன்னா, அது வன்னிமேந்தனோட இருக்கு மட்டும்தான் எனக்கு மக்கள் ஆதரவு வந்து விளங்குதா. இப்ப வன்னிமேந்தன் பவர் விளங்குதா விளங்குதா. வன்னிமேந்தன்ல வந்த வசூல் மாதிரி எங்களுக்கு வரையில. எவ்வளவுதான் வாங்க, எல்லாரையும் ஏத்துவோம். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க, கொஞ்சம் போறங்க, ஒரு பாட்டுக்கு போட்டு ஓடி தரேன், எல்லாரையும் ஏத்துறேன், எல்லாரும் வாங்க பேசுங்க, முழு பேரும் வாங்க, நான் ஏத்துறேன், எல்லாரும் வாங்க பேசுவோம். ஆனா விதிகள் 5 விதிகள். அவதூறு பேச தடை, தனிநபத்தாக்கள் செய்ய தடை, மற்றது கெட்ட வார்த்தை பேச தடை, புற தளங்களை பற்றி இங்க பேச தடை, குறிப்பா பைத்தியக்காரனை பற்றி பேசுறதுக்கு சிறப்பு தடை. அடுத்தது வந்து தலைப்புக்குள்ள பேசணும். அடுத்தது வந்து தலைப்பை மூறி போயிட்டீங்கன்னா அவ்வளவு போயிட்டுது. ஸோ அதனால நாங்கள் வந்து ஒரு பாட்டு இருக்குது, இந்த பாட்டை போட்டுட்டு நான் வருவேன். அதை மட்டும் காத்துறதுக்குன்னா இது இல்லைன்னா அப்படி நன்றி வணக்கம் போயிட்டு அவ்வளவு அவசரப்படுறேன். அப்படி வந்து என்னதான் பேச போறேன், பரவாயில்ல, நான் இந்த பாட்டு போடாம நான் ஏற்ற மாட்டேன். அதனால வந்து சிறப்பு சலுகை, இந்த 6 விதிகள் இங்க இருக்கு. இந்த 6 விதிக்குள்ள நீங்க வந்து பேசணும், அவ்வளவுதான். இந்த கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னா இது உங்களும் எடுக்க மாட்டேன், பெர்மனன்ட் பிளாக் போட்டுருவேன். நான் உங்களை பிளாக் எடுத்து விட்டுருக்கேன், எடுக்கவே மாட்டேன். நீ எந்த ஐடியும் கல் ஐடிவா. நாங்கள் தெளிவானவர்கள். இந்த தலைப்பு தான். என்ன தலைப்பு? சீமான் நல்லவரா கெட்டவரா? தமிழ் தேசியம் பேசுற இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுற கட்சிகள் நல்லவரா கெட்டவரா? மற்றது கட்டமைப்பு, வெளிநாடுக்குள்ள கட்டமைப்புகள் நல்லவரா கெட்டவரா? இதுதான் தலைப்பு. அடுத்தது வந்து இங்க விஷயம் இன்றைக்கு சீமான் அண்ணியை பற்றி இந்த வெளிநாட்டு கட்டமைப்புகள் என்று சொல்லப்படுறதுல கொஞ்சம் கதை கிளப்பி விட்டுக்கான். அண்ணன் வந்து கோடிக்கணக்கா காசு செய்கிறார் அப்படி அடிச்சு விட்டுக்கான். அப்படியா, அதுக்கு நான் பதில் தர நான் தயாராகிறேன், நீ வா. சீமான் அண்ணன் வந்து கோடிக்கணக்கா பணம் சேர்க்கிறார். அப்ப நான் ஒரு யூடியூப் போட்டிருக்கேன், எனக்கு அந்த பதவி கொஞ்சம் அனுப்பி வச்சாங்க. நான் சொன்னா சரிப்பா பேசலாம்பா. சீமான் அண்ணா கோடிக்கணக்கா நாடா காசு சேர்க்கிறார்ட்டா நான் பேச ரெடியா இருக்கேன். நான் அண்ணன் சீமானுக்கு ஆதரவு நான் வாரேன், நீ மேல வா, நீ நல்லா மேல வா, பேசுவோம், சரியா? மேல வா, நாங்க பேசுவோம். அதனால வந்து இந்த இடத்துல வந்து சொல்றோம், இந்த தலைப்பு தான். என்ன தலைப்பு? மேல வந்து பேச இருக்கிறவருக்கு தலைப்பு தான். என்ன தலைப்பு? தலைப்பு வந்து சீமான் அண்ணா வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணா வந்து நல்லவரா கெட்டவரா?
தமிழ் தேசியம் பேசுற இலங்கை தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய அரசியல் சொல்ற தேசிய அரசியல் நிலவரலா கட்டவரா, வெளிநாட்டில் உள்ள கட்டமைப்பு நிலவரலா கட்டவரா? அடுத்த சிறப்பு இணைப்பாக கோடிக்கணக்காக சீமான் பணம் சேர்த்து விட்டார் அப்படின்னு வெளிநாடுல கொக்கரிக்கீங்கல்ல, எல்லாரும் பா ஏத்துறாரு. இப்ப வாங்க, யாரெல்லாம் ரீக்வஸ்ட் வர போறீங்க? மேல யார் வர போறீங்க? வாங்க எல்லாரும் வாங்க, நான் பாட்டை பேர்ந்த போட வெளியில போட்டுறேன். வாங்க, யாரப்ப வர போறீங்க? யாரு? டிஎம்கே என்னவா? வாங்க வாங்க, டிஎம்கே என்னவா கம்மிங்க. அதே இதுல இன்றைக்கு செல்வனோட மகள் அவர்கள் 10வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அன்புக்கு அம்மா குட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. இன்றைக்கு உங்களுடைய படத்துல இன்றைக்கு வவுனியாவில மரவன் குளவு பாரதாசன் பாடசாலைக்கு நாங்கள் உணவு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு மகளுடைய பிறந்தநாள் நினைவாக அந்த உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக்க நன்றி. இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் செல்வனோட மகள். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. வணக்கம் ஐயா. ஓகே, எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள். ஓகே, சொல்லுங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். ஓகே, வணக்கம். வணக்கம். ஓகே, நாங்கள் யாரையும் கேவலப்படுத்த வரல, பேச வரல. ஓகே, நாங்கள் எங்களோட தமிழ்நாடை பற்றி தான் பேசுகிறோம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப பசி பட்டினி ஜாதி வெறியில் அப்படியே வாழ்ந்தவங்க. நாங்கள் இன்றைக்கி நாங்கள் படித்து முன்னுக்கு வந்தது எங்களோட திகா, அதுக்கப்புறம் திமுக, அதிமுக எல்லாரும் ஒன்று தான். ஓகே, நாங்கள் எந்த இடத்துலையும் அவரை நாங்கள் சீமானை தப்பாக பேசல. ஓகேவா? எங்களை தப்பாக பேசுகிறப்ப தான் நாங்கள் பேசுகிறோம். ஓகேவா? நாங்கள் படித்தோம்னா சீமான்றது 63 வயசுக்கு அப்புறம் வந்தவன் அவன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வாழ்ந்தானா செத்தானா எங்களுக்கு தெரியாது. ஓகே, ஒரு தம்பின்னு ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் தான் சீமான் யாருன்னு தெரியும். ஆனால் நாங்கள் கலைஞரையும் அண்ணாவையும் 63 பார்த்தவங்க. ஓகேவா? தெரியாத ஒரு தமிழ்நாட்டில் நீங்களாம் பேசவே கூடாது. நீங்கள் வேணால் உங்களோட ஈழத்தையும் இல்லை என்னோட தலைவர் பிரபாகரனையும் நீங்கள் பேசலாம். அது உங்களுக்கு உரிமை. அது எங்களுக்கு நாங்கள் 83 ஸ்கூல் படிக்கிறப்ப போராடினவங்க. ஓகே, 8ஆம் கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, வில்லிவாக்கத்தில் நாங்கள் திமுககாரங்க தான், அன்னிலேருந்து போராடினவங்க தான். ஓகேங்களா? ஸோ 83 வயசு 83வது ஆண்டுன்றப்ப எனக்கு 11 வயசு. நான் பிறந்ததே 72. ஸோ நீங்கள் சும்மா இப்போ பழைய கதையே தெரியாமல் புதுசாக இன்னைக்கு ஒரு இயக்கத்தை பேசின உடனே 83 எங்கே போனார் சீமான் உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியுமா? 86 எங்கே போனார் தேடி கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கள் எப்போ பிறந்தீங்க? உங்கள் ஏஜ் தெரியுமா? உங்கள் வயசு எங்கண்ணா? உங்கள் வயசு என்ன? நான் தான் சொல்றேன் 73 72. சரி ஐயா, பேசிடுறேன். 1972 53 வயசு. 53 உங்க வயசுனா? எனக்கு 61 வயசுங்க. 61 வயசுங்க. 61 வயசுனா எந்த நாட்டுல இருந்தீங்க? நான் எந்த நாள்ல நான் ஸ்ரீலங்கால இருந்தேன். அப்ப உங்களுக்கு எங்க தமிழ்நாடுல போராடினதை பத்தியே உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் இருங்க அண்ணே, கொஞ்சம் இருங்கண்ணே. ஒரு விஷயம் பேசுறோம்னா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்றேன் 83 இருக்கோம் அப்படின்ற இயக்கத்துல. ஓகே, ஸ்கூல்லேருந்து 86 வரைக்கும் இருக்கோன்றேன். 86 ஸ்டார்ட் பண்றோம்ன்றேன். அப்ப 86 சீமான் என்ன பண்ணாருன்றத நீங்க சொல்லுங்களேன். என்னோட மூத்த குடிமகன் நீங்க. ஓகே, உங்களுக்கு 61 வயசு. 86 சீமான் எங்க இருந்தாருன்ட்டு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் வில்லிவாக்கத்துல இருந்தேன், சிங்காரம்பிள்ளை ஸ்கூலில் படித்தேன். ஓகே, வில்லிவாக்கத்தில் சென்னையில் வில்லிவாக்கா ஸ்கூலில் இருந்தேன், படித்தேன். ஓகே, பஸ்ஸை எரித்தோம், பஸ்ஸை கண்ணாடி ஓடிச்சோம். அதனால வில்லிவாக்கா ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்களை வச்சாங்க. அதெல்லாம் பேசுவோம். நீங்கள் சீமானை பற்றி 86 அவர் என்ன பண்ணாருன்னு ஒரு விஷயம் சொல்லுங்கள். விளையாட்டுக்கெல்லாம் பேசல அண்ணா கோச்சுக்காதீங்கண்ணே. நான் உங்களை கேவலப்படுத்தல. உங்களோட ஆதங்கம், உங்களுக்காக ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அதுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னு நான் தப்பாக பேசல.
தயவு செஞ்சு இதே நீங்கள் வந்து 55 என்ன சாரி 75 பிறந்தீங்கன்னா தம்பின்னு பேசியிருப்பேன். நீங்கள் மோர் தென் 16 சொன்னதுனால நான் சொன்னேன் அண்ணன். கோச்சிக்காதீங்க. ஓகே சொல்லுங்கண்ணே, பேசலாம். நான் கேட்டுக்கிறேன். அண்ணே 83 இப்போ இஸ்டான்லிய மகனுக்கு இப்ப என்ன வயசுன்னு? யாருக்கு? உதயநிதிக்கு வந்து இப்ப என்ன வயசு? அண்ணே நீங்க என்னண்ணே ஒரு இயக்கத்தை பத்தி அண்ணே நீங்க பேசுறீங்கல்ல, நான் குறுக்க வந்தேன். நீங்க ஒரு தலைவரே நீங்க பேசின போது தலைவரே நான் குறுக்க வந்தேன் தலைவரே. இல்ல தலைவரே நான் விட்டுனேன் இல்லையா? அப்ப என்ன கொஞ்சம் பேச விட்டா தானே 2 பேரும் நல்லா பேசலாம். நீங்க பேசும்போது நான் வரலையா? இயக்கமும் கட்சியும் ஒண்ணா? இல்ல ஏக்கமும் கட்சியும் ஒண்ணா? நீங்க கரெக்டா பதில் சொல்லுங்க. நீங்க என்னோட மூத்தவங்க, 5 வருஷத்துக்கு மூத்தவங்க. ஏக்கமும் கட்சியும் ஒண்ணா? சார் எது இயக்கம் எது கட்சி? சார் இப்ப சீமான் வந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சி. ஆனா ஒரு நிமிஷம் நம்ம பேச விடுங்க. நாம் தமிழர் வந்து கட்சியா ஏக்கமும் நாம் தமிழருடைய அண்ணே நாம் தமிழர் கட்சி இல்லைங்க. நான் சொல்றதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டு பேசுங்க. உங்களை நான் ஏத்துக்கிறேன். ஏக்கமும் கட்சியும் ஒண்ணா? ஆமா ஆமா. அண்ணா நீங்க ஈழத்துல இருக்கீங்க, ஈழ விடுதலைக்காக போராடினவங்க. நீங்க இயக்கம், நாங்க கட்சி. நாங்க வந்து மக்கள் ஓட்டு போடுறதுக்கும் ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். பேச விடுங்க. ஒரு விஷயம் கேளுங்கண்ணே. நீங்க முதல் புரிஞ்சுக்கோங்கண்ணே. பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியாம பேசுறீங்க. பரவாயில்ல வேற பேச விட்டா தானே நானும் பேசலாம். நீங்க ஒரு எப்படி என்ன இயக்கமும் கொஞ்சம் என்ன பேச விட்டா தான் நானும் பேசலான்னு பேசுவோம். 2 பேரும் பேசலாம். அண்ணன் தம்பி பேச. ஒரு நிமிஷம் கேளுங்கண்ணே. இந்தியான்றது திமுகவா? இந்தியாவோட பாலிடிக்ஸ் வந்து திமுகவா இல்ல காங்கிரஸா பிஜேபி? இல்லைங்க, நான் ஒரு நிமிஷம் ஹலோ ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு 7 கோடி பேர் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு எப்படிங்க இந்தியாவை ஆள முடியும்? உங்களுக்கு புரியவே இல்லையா? உங்களுக்கு உங்களோட பாலிடிக்ஸுக்கும் எங்க பாலிடிக்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குங்க. என்ன வித்தியாசம்? 130 கோடி பேருங்க நாங்க. ஹலோ 26 ஸ்டேட். ஓகே, நாங்க இந்தியான்றது 136 கோடி பேருக்கு மேல. ஓகேவா? நீங்க வெறும் தமிழ்நாடு வச்சுட்டு ஒரு ஸ்ரீலங்காவை ஆண்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. முதல் வந்து நீங்க பொது அறிவுக்கு வாங்க. ஏங்க நீங்க முதல் படிங்க, ஹிஸ்டரி படிங்க, உலகோட அறிவை படிங்க. சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னு அண்ணே நீங்க நல்லா கேளுங்கண்ணே. ஒரு ஸ்டேட்டு, ஒரு கொழும்பு ஸ்ரீலங்காவை ஆள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்ணே. உங்களுக்கு என்னோட படிச்சிருப்பீங்க, அறிவாளவங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஒரு ஸ்டேட் உங்களோட கொழும்பு இருக்குதுல்ல, கொழும்பு அது வந்து ஸ்ரீலங்காவை ஆள முடியாது. அங்கே இருக்கிற 7 ஸ்டேட்டும் சேர்ந்து தான் உங்கள் ஸ்ரீலங்காவை ஆள முடியும். 7ஆ 9ஆ தெரியல. ஓகே, எங்களோட 29 ஸ்டேட்டா இல்லை 31 ஸ்டேட்டு சேர்ந்து தான் இந்தியா. ஓகேவா? இந்த 7 கோடி பேர் தமிழ்நாடு ஒண்டி ஸ்ரீலங்காவோட எந்த முன்னெடுத்தும் பண்ண முடியாது. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல் புரியுங்க. இந்தியானா என்ன, தமிழ்நாடுன்னா என்ன, கர்நாடகா என்ன, ஸ்ரீலங்கா என்ன, அப்படி புரியுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கான்றது அதர் கண்ட்ரி. ஓகேவா? ஒரு தமிழ்நாடு ஒன்னொரு கண்ட்ரியை போயிட்டு எந்த விஷயத்துலையும் என்டர்ஃபியர் ஆகவே முடியாது. அது முதல் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்தியா வேணால் என்டர்ஃபியர் ஆகலாம், தமிழ்நாடு வரவே முடியாது. இந்த முதல் பொது அறிவே உங்களுக்கு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. கலைஞர் ஸ்டாலின் அதெல்லாம் பேசாதீங்க. ஸ்டாலின்றது எங்களோட சீஃப் மினிஸ்டர், எங்கள் ஸ்டேட்டுக்கு. அவர் தட் பர்சன் நாட் அ இந்தியன் பிரைம் மினிஸ்டர். முதல்ல அதை புரியுங்க. உங்களுக்கு விளக்கமான
எங்களோட நாட்டை பற்றியே உங்களுக்கு தெரியல. அதான் சொல்கிறேன். எங்களுக்கு பக்கத்தில் ஒரு கேரளா இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஆந்திரா இருக்கு, அதுக்கு பக்கத்தில் எல்லாம் இருக்கு. ஓகேவா? நாங்கள் ஒண்டி ஸ்ரீலங்காவை வாங்கி கொடுக்க முடியாது. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் லேர்ன் அபவுட் தட் ஒன். ஓகேவா? 7 கோடி பேர் உங்களோட ஒரு கண்ட்ரியில் இருக்கிற 2.5 கோடி பேருக்கு எதுவுமே பண்ண முடியாது. மீன்னா இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் பீப்புள் ஆல்சோ. இப்போ 3.5 கோடி பேர் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு காசால நடந்த 10 லட்சம் பேரோட படுகொலையை நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களா? பண்ண முடியாதுல்ல. புரிஞ்சுக்கோங்க. முதல் புரிங்க. நாடுன்னா என்ன, ஸ்டேட்டுன்னா என்னன்னு புரிங்க. சும்மா உட்காந்துட்டு பொது வழியில் கத்திக்கிட்டே இருக்காதீங்க பிரதர். உங்களுக்கு முதல் புரிங்க. நாடு எது, ஸ்டேட் எது, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்டு cannot able to do anything. உங்களுக்கு நாடுன்றது அதுக்கு இராணுவம் இருக்கும், நேவி இருக்கும், ஓகே, ஏர்ஃபோர்ஸ் இருக்கும். தமிழ்நாடுக்கு நோ நேவி, நோ ஏர்ஃபோர்ஸ், நோ ஆர்மி, ஒன்லி போலீஸ். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன். உங்களுக்கு சாரி அண்ணா, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்கண்ணா. நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். இப்போ இனிமேக்கு பேசலாமா? இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக பேசுனீங்கண்ணே. ஓகே, பேசலாமா? ஐ கேன். அண்ணன் வந்து இப்போ சொல்லுங்கண்ணே, திமுக நீங்க தம்பி, என்ன தம்பின்னு கூப்பிடுங்கண்ணே. நீங்க 60 வயசுக்கு மேல, நான் 53 வயசு தானே. நான் உங்களுக்கு தம்பி தான் அண்ணன். பரவாயில்ல, நீங்க எனக்கு அண்ணன் ஆயிட்டீங்க, மூத்தவர் ஆயிட்டீங்க, நீங்க பெரியவர் ஆயிட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க 63 வயசு சொன்ன. நீங்க ரொம்ப அரசியல் பேசுறீங்களா? நீங்க வந்து நீங்க ரொம்ப அரசியல் பேசுறீங்களா? அதனால நீங்க எங்க அப்பா திமுக, எங்க தாத்தா திமுக. சரி, நாங்க தீக்கால இருந்து வந்தவங்க. ஓகேவா? நான் படிச்சதே அதுல இருந்து தான். ஸோ எங்களுக்கு அரசியல் அறிவு தமிழ்நாடுல எங்களுக்கு ரொம்ப அதிகம். ஓகேவா? உங்களுக்கெல்லாம் சுயமரியாதை தெரியுமா? எனக்கு தெரியாது. ஓகே, நாங்கெல்லாம் சுயமரியாதை, தோல்ல துண்டு போட கற்று குத்தவரே பெரியாரு, எங்களுக்கு செருப்பு கூட கற்று குத்தவரே அவர் தான் சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஓகேவா? ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இப்படின்னு. நானும் ஒரு பிள்ளைமா இருக்க தான், எங்களுக்கு கோயிலுக்கே போக முடியாத லெவலில் தான் இருந்தோம். ஓகேவா? எங்களுக்கு தெரியும் என்ன சுயமரியாதை என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால நாங்க பெரியார ரொம்ப கோயில் வெட்டி கும்பிடுவோம். அதுக்கு மேல பெரியாரியா? ஓ, பெரியார கும்பிடுறீங்களா நீங்க? பெரியார. அப்போ உங்களோட தமிழ்ச்சியில வந்து கேவலமா பைத்தியக்காரி, பத்தினியில அவெல்லாம் கெட்ட பையங்க, பெரியாரியா? அவரையா போட்டு கும்புறீங்க மாதிரி பேசுனீங்கன்னா நான் இனிமே உங்களை அண்ணன் கூப்பிட முடியாது, ஜின்னு தான் கூப்பிட முடியும். ஓகேவா? உங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்களா? But so what I talk to you because you are total relationship is what I the history is history. That's what I'm telling. If you have any evidence, you must show. Politics is the bigger the game, but you don't understand what I am. What I'm telling you, but this the people's the problem is people. The people is the problem is not the way. The way is the way. The problem is the problem. But I taking to you, but it's yes. The DMK is very bad. DMK is very bad. It's the corruption party of the DMK. That's why I telling you, but you didn't understand. But I'm telling you, that's why I'm telling you, because you are not bad is DMK, but that's a problem. Because you don't want to. How can talk? How can spoke? You don't know about anything. Because I'm educated from Tika. You cannot able to talk like me. Because your age is my age is like a same. I'm also in Tamil Nadu, Ramanathapuram. Okay, I can talk nice English, but you cannot able to talk nice English because of you not educated people. You go from away from. If I can come like that, you cannot able to talk to me like that, la. That's why, la. You must talk. அண்ணன் பிரச்சனை இல்ல. திமுக உள்ள போய் பேசுது. அண்ணன் இப்பதான் திமுக இறக்கி விட்டுக்காரு. திமுக பேசுது. திமுக இறக்கிட்டு அண்ணே,
தீபாவளிக்கு bro, bro, bro. தீபாவளிக்கு நான் வெளிநாட்டு சொல்றேன். கொஞ்சம் பாருங்க. தீபாவளிக்கு சீமான்றீங்க. சீமான் எந்த வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சா சொல்லுங்க. நீங்க எந்த விஷயத்துல கட்சி? திமுக எந்த விஷயத்துல கட்சி? இல்லங்க, நாங்க தான் சொல்றோம் 63ல இருந்து நாங்க இருக்கோம். ஏப்பா நீங்க கட்சி ஏன் சீமனை கண்டு அண்ணே நீங்க திமுக நாங்க ஏங்க பயப்படுறோம்? உங்களுக்கு எங்க சரி நான் பேச விட்டேன், நீங்க என்ன பேச விடல. நான் இப்ப கேட்கிற வழி இருக்கு. திமுக பெரிய கட்சி இல்ல, ஆமா. அது பெரிய 100 ஆண்டு பரம்பரை கட்சி இல்ல, ஆமா. சரி, அப்ப சின்ன நேற்று வந்து சீமனை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? சீமன் தானே ஒண்ணுக்கு ஆளா, ஆமா. அவரை கண்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, தென்பா நில்லுங்க. ஏப்பா நேற்று முளைச்ச சீமனை கண்டு நாம் தமிழர் கட்சி கண்டு நீங்க ஏப்பா பயப்படணும்? திமுக எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? சீமான் நேற்று பிறந்தார இன்றைக்கு பிறந்தார பிரச்சனை இல்ல. சீமான் முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற அரசியல் சரியானதா புலியானதா இதானே நான் என்ன கேக்குறேன்? அப்ப நீங்க திருட்டு முன்னேற்ற கழகம் 6 முறை வந்து தமிழகத்தை நீங்க கொஞ்ச நேரம் அடங்குங்க. இப்போ திமுக நல்ல ஆட்சியண்டா. இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க. திமுக உங்களுக்கு நல்ல வழியா வேலை வாய்ப்பு கொடுத்து சோறு போடக்கூடிய அரசாங்கம் வேண்டா அரசு சொன்னா நீங்க ஏன் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு வந்தீங்க? ஏன் உங்க குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? வர வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க எதுக்குங்க வந்தீங்க வெளிநாட்டுல இருந்து? எங்களை வந்து சிங்களவன் கொண்டா நாங்க அங்க இருக்க முடியாது தப்பி வந்தோம். கொண்டனா எதுக்கு பொட்டை பைய மாதிரி வெளில வந்தீங்க? அங்கே செத்துருக்க வேண்டியதாண்டா. பொட்டை அங்க செத்துருக்க வேண்டியதாண்டா. இதுக்கு பிறகு விட்டா தண்ணிய போட்ட வரைக்கும் கதைங்க. பேச வந்தா நாகரீகமா பேசுங்க. நீங்க என்ன பத்தி கவலைப்படுறீங்க? எங்க அண்ணனை பத்தி பேசுனீங்க நாங்க ரொம்ப கெட்டவரா மாறிடுவோம். என்ன பேசுங்க? வன்னிமேந்தன், என் பேர் வன்னிமேந்தன். நீங்க என்ன ஒண்ணுமல என்ன கேவலமா கதைங்க. ஆனா எங்க தலைவரை பற்றி தலைவர் மேதக பற்றி கதைச்சிங்க எவனா இருந்தாலும் விட மாட்டேன் நான். புரிஞ்சுதா? நீங்க என்ன பத்தி பேசுங்க, என்ன பத்தி எவ்வளவு கேவலமா கதைங்க. சரியா? எங்க தலைவரை பற்றி மட்டும் எவனாவது பேசின அப்புறம் நம்ம ரொம்ப மோசமா இருப்போம். ரவுண்டு கட்டி அடிப்போம் தெரியுமா? நான் உங்களுக்கு மரியாதை வந்து பேசுறேன். நீங்க என்ன பேசப்பட்டீங்களா? சரி, திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல அரசாட்சி செய்யுது அப்படி என்றால் எதற்காக நீங்க தமிழகத்தை விட்டு வெளிநாட்டுக்கு வரணும்? வேலை வாய்ப்பு வர வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களுக்கு வேலை கேட்ட ஊதியம், ஊதியத்துக்குரிய வேலை வாய்ப்பு, தன்னாட்சி இருக்கக்கூடிய அரசாக இருந்தால் எங்க பார்த்தாலும் செல்வ செழிப்பு, அடக்குமுறை இல்ல, எங்க பார்த்தாலும் வேலை செய்யலாம், சுதந்திரமான வாழ்க்கை இருக்கு, குடிநீர் இலவசம், மருத்துவம் இலவசம், எல்லாருக்கும் சமமான கல்வி இலவசம்டா எதுக்கு நீங்க வெளிநாடு வந்து உழைக்கணும் சொல்லுங்க? ஏன் சம்பாதிக்கணும்? என்ன அவசியம் சொல்லுங்க? இன்றைக்கு தீபாவளிக்கு 790 கோடி ரூபாய்க்கு 790 கோடி ரூபாய்க்கு சாராயம் வித்திருக்குது தமிழக ஆளுகிற அரசு. இன்றைக்கு குடிக்க வச்ச மக்களை கொல்றியா இல்லையா? இன்னைக்கு இலங்கையில ஒரு நாளுக்கு 55 பேர் சாகுறான், குடிக்க வச்சு கொல்றான். சரியா? 33 பேர் போய் பிடிச்சி சாகுறான், 7 பேர் விபத்துல சாகுறான். இலங்கையில 100 பேர் விபத்துல காயப்படுறான். சரியா? ஒரு நாளைக்கு குறைந்தது 24க்கு மேற்பட்ட வாகனங்கள் வடகிழக்கு பகுதியில வந்து விபத்துல சிக்கி நாசமா அழிஞ்சு போகுது, முட்டா அழிஞ்சு போகுது. புள்ளி வரையும் சொல்லுது. அதிகமான விபத்துக்கள் குடி போதையால வருது. இப்போ இன்னைக்கு சீமான் அண்ணா வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கட்சி, நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். நீங்கள் திருட்டு இல்லாத கட்சி, திருட்டு இல்லாத முன்னேற்ற கழகம், முற்போக்கு கழகம் அப்படி என்றால் நீங்கள் நேற்று வந்த சீமான் நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உலகளாவிய ரீதியில தமிழ் மக்களை ஒன்றிணைச்சிருக்கா? இந்த காங்கிரஸ் கட்சி உலகளாவிய இருக்க தமிழ் மக்களை ஒன்றிணைச்சிருக்கா? பாரதிய ஜனதா கட்சி உலகளாவிய ரீதியில தமிழ் மக்களை ஒன்றிணைச்சிருக்கா? ஒரு கட்சியா செயல்படுதா? நான் கேட்கிற பயிற்சி சொல்லுங்க. காங்கிரஸ் வந்து உலகளாவிய உள்ள தமிழ் மக்கள், ஈழத்தமிழர் உட்பட்ட உலக தமிழர் சொல்ற உலக தமிழர் குடைங்களை கொண்டு வந்திருக்கா? சொல்லுங்க. இல்ல. அப்ப ஒரு குடைங்களும் உலக தமிழை ஒன்றிணைச்ச ஒரே ஒரு ஒப்பட்ட தலைவன், ஒப்பட்ட மனிதன் சீமான் தான். ஆமா, சீமான் தான். வேற வழி இல்ல, எந்த கட்சியுமே செய்யல. இப்ப நான் வந்து ஈழத்தமிழன், நான் வந்து இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு கட்சிக்கு பின்னால் நாம் தமிழர் கட்சி, நாங்கள் தமிழர்கள் என்று வந்தார் அவர். நான் திருட்டு முன்னேற்ற கழகம் வரையில, நான் அறுக்கிற முன்னேற்ற கழகம் அவர் வரல, நான் பிடிக்கிற முன்னேற்ற கழகம் அவர் வரையில. சரியா? இப்ப 83ஆம் ஆண்டு இருக்குன்னு சொன்னீங்களே, தமிழகத்துல 6 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சிருக்கு. நீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? எதுக்கு இலவசமா குக்கர் மீதம் கொடுக்குறீங்க? சொல்லுங்க.
இன்றைக்கு ரோட்ல தமிழகத்துல நான் வந்தேன், தமிழகத்துல முதல் முறையா தமிழகத்துக்கு வந்தேன். மேல இந்த பாக்கையே தமிழகம் வந்து வெளிநாட்டு ஸ்டைல் நடந்துச்சு, பார்க்க ஒரு ஆசையா வெளிநாட்டு ஸ்டைல் இருக்காட்டு. இறங்கி பார்த்தா கூவமா கிடைக்குது. நல்ல ஒரு சொர்க்காபுரியான தேசம் தமிழகம். நான் மனசு விட்டு சொல்லுங்க, தமிழகம் வந்து சொர்க்காபுரி தேசம்ங்க. அப்படி அழகான ஒரு தேசம், அன்பான ஒரு தேசம், நல்ல பலம் கொண்ட தேசம். அந்த தேசத்தை இந்த திருட்டு முன்னேற்ற கழகங்கள் ஆட்சியில் இன்னைக்கு நாடை வந்து சுடுவாட கிடைக்கும். இன்னைக்கு அக்காவும் தங்கச்சியும் பிள்ளை ரோட்ல மடியில இடுப்புல புள்ளைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்க. சாலை ஒழுங்கில்ல, வீதி ஒழுங்கில்ல, பேருந்து வழியை நிக்க முடியாம தொங்கிக்கிட்டு போறான். நீங்க சிறந்த நீதி நிர்வாகம் நாட்டுல இருக்க மாட்டேன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த மக்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். மக்கள் பிதுங்கி வழிதான். 7 கோடி பேர் தமிழகத்துல மட்டும் இருக்கா? மக்களுக்குரிய கல்வி இருக்கா? குடிநீர் இருக்கா? மருத்துவம் இருக்கா? உணவு இருக்கா? ஒழுங்கான வேலை வாய்ப்பு இருக்கா? படிக்கிறான், போய் தனியார் கல்வியில படிக்கிறான். இந்த தனியார் கல்வி வச்சு நடத்துறது யாரு? முழு அரசியல்வாதி. திருட்டு முன்னேற்ற கழகம், அறுக்கிற முன்னேற்ற கழகத்துல இருந்தா முழுப்பேரும் யூனிவர்சிட்டியில வச்சு நடத்துறாங்க. முழுப்பேரும் அரசியல்வாதியா தான் இருக்கா. அப்ப இவங்க கல்வியில படிச்சுட்டு அங்க உன வேலை வாய்ப்பு இல்ல. அங்க வேலை வாய்ப்பு தரலாம விளம்பரத்தை கொடுக்குறான். படிச்சுட்டு போனா வேலை வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு ரோட்ல மக்கள் நிக்கிறான். இன்னைக்கு படிச்சவன் வந்து தற்கொலை செய்யறான். இன்னைக்கு படிப்பவங்களை வந்து காமராஜ் ஐயா வாழ வச்சார். நல்ல தெய்வம், நடமாடும் தெய்வம். நம்ம மனசுக்கு காமராஜ் ஐயா படிக்காத மனுஷன் காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு. ஒரு காங்கிரஸ் கட்சியில இருந்த ஒரே ஒரு நல்ல ஒரு தமிழர் சொன்னா இவர் தான், நம்ம காமராஜ் ஐயா தான். இன்னைக்கு 2000க்கு மேல பள்ளிக்கூடத்தை கட்டி இன்னைக்கு எவ்வளவு பேரை படிக்க வச்ச. அதுல ஒரு தான் சீமான நீங்க தான் வங்க படிச்சுட்டு சொல்றாரு. ஏகப்பட்ட படிச்சிருக்காரு. அவர் குடிப்பத்தை துறக்கையிலேயே படிப்பத்தை துறந்தாரு. நீங்க என்ன செய்றீங்க? படிப்பவங்களை மூடி விட்டு குடிப்பதை துறக்கிறீங்க. இன்னைக்கு சென்னை உச்ச நீதிமன்றம் உட்பட அனைத்தும் வந்து கால்வாயில குளங்களுக்கு மேல இருந்த குளங்களை பிடிச்சு வச்சு கட்டி வச்சுதான் குற்றம் சாட்டுறாங்க. குளங்கள் வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய நீர்நிலையில வச்சு ஆக்கிரமிச்சு அதுல வீட்டை கட்டி போட்டு வித்துக்கிட்டே இருக்கிற. ஏன் விக்கிற? எதுக்கு விக்கிற? திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுன்னா மக்கள்கிட்ட உனக்கு ஆதரவு இருக்குல்ல. ஆதரவு இருந்தா எதுக்கு கோட்டரும் பிரியாணி கொடுக்குற? எதுக்கு கோட்டரும் பிரியாணி கொடுத்து காசு கோட்டு கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற சொல்லுங்க? நாம் தான் கொடுக்குறானா? நாம் தான் நேற்று வந்த பிள்ளைங்க 16 வருஷத்துல 2009ஆம் ஆண்டு பிறந்தவன் இன்னைக்கு ஓட்டு போற அளவுக்கு வளர்ந்துருக்கான். 2005ஆம் ஆண்டு போட்டவங்க இன்னைக்கு வந்து நாம கட்சி பின்னால நிக்கிறான். எல்லாம் இளையோர்கள் வந்து நிக்கிறான். அண்ணன் சீமான் வந்து ஒரு மணிக்கிட்டு போறாரு. இப்ப நாங்கள் வந்து பின்னால நிக்கிறோம். அன்னைக்கு பின்னால ஏன் எங்களுடைய தலைவரை தூக்கி? ஏன் எங்களுடைய தலைவர் வந்து தமிழரின் அடையாளம். அண்ணன் தூக்குறாரு, நாங்க போறோம் பின்னால போறோம். எந்த கருத்து முன்படுக்கு நாங்க சீமானோட போயிலையே, நான் தோட கருத்து முன்படுக்கு நாங்க போயிலையே. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வந்தா பேச வரீங்களா? எங்களை என்ன பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? வணக்கம் வணக்கம். யாரப்பா இது? வணக்கம் 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 தம்பி, வணக்கம். எங்களுக்கு 1000 உங்களுக்கு 1000 பேர் இல்ல. கல்ல முகத்தை காட்டு. முகத்தை போடுறியா? நான் வேற யாரு பார்த்தேன். 1000 பிரச்சனை யாருக்கு? அது பங்காளி பக்கமா இல்ல? உருட்டு மன்னனுக்கு பக்கமா இல்ல? யாருக்கு விளம்பரத்துக்கு வாருங்கள்? இங்க முகத்தை காட்டு. புள்ளேரண்டா முகத்தை காட்டு. வண்டி இந்த மக்களை குழப்பறான வந்து சீமான தூக்கி வச்சுன்னா உங்க அரசியல் படத்தை போச்சு. இப்ப ஓடி வார. இப்ப என்ன பெரிய அரசியல் புலியாச்சு. முகத்தை காட்டு முதல். எங்க முகம்? எங்க முகம்? ஏன்னா வெக்க மான ரோசம் சூடு இல்லையா? நானும் சொல்றேன், வெக்க சூடு இல்லையா உங்களுக்கு எல்லாம்? என்ன கருத்து முரண்பாடுற? தலைவருக்கு போய் விளக்கேத்தினீங்கல்ல, எதை வச்சு விளக்கேத்தின? 200 சவர்க்கல புலின்னு சொல்லி எங்க வச்சு விளக்கேத்தின? எங்க வந்து ஏத்தின? ஆக்களை செக் பண்ணி ஏத்தி விட்டுட்டு வந்து போய் தம்பி இப்படி கதை நாங்கள் பின்னால வரோம். வரைய தெரிய வேண்டாமா யார் ஆளுண்டு? உள்ளுக்க ரீகோஸ்ட் பார்க்க வேண்டாமா? அப்படியே மனுஷன் புறந்தா ஒரு மான பக்க ரோஷம் இருக்கும். புரியுதுக்கா? எங்க இருக்கா மான ரோஷம்? இருக்கா? இந்த முகத்தை காட்டி வாப்பா. நான் ஏத்துற மேல முகத்தை காட்டி வாப்பா. முகத்தை போடு. வீடியோ போடு. யாரும் நம்பி முடிய போடு. முகமூடிய போட்டுக்கிட்ட அலையறவங்களுக்கு நான் எதுக்கு பதில் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? இந்த அன்னைக்கு விளக்கேட்ட போய்கள நின்றியல பின்னால உடனே சப்பத்தை போட்டு கொண்டு போய் அன்னைக்கு வந்து பூ போடுறானு யார்? அந்த கிழவன், அந்த கிளட்டு பயல் யாரு? யார் அது? உங்களுக்கு எங்களை பார்க்க என்ன மாதிரி தெரியுது?
கேட்கிறேன். சுடுகாடு ஃப்ரீயா கிடக்கு, செம்மணி ஃப்ரீயா கிடக்குது, கோம்பை மேலம் ஃப்ரீயா கிடக்குது. அங்க முரசு மட்டும் ஐயங்கோல் சொல்லலாம் சும்மா தான் கிடக்கு. வாங்க போய் படுங்க. நீங்க தான் தெரியுது, நீங்க உங்களோட கருப்பாடு அனுராவுக்கு போய் கழுவிக்கிட்டு இருக்கிறத விட ரோட்ல இருந்து பிச்சை எடுங்க. கோயில் வழியில இருந்தா போய் அங்க தண்டுங்க. சாமி போட்டு போவோம். நானும் வந்து போட்டு விடுறேன். எந்த கோயில் சொல்லுங்க நான் போட்டு விடுறேன். கோயில் வழியா மணி அடிச்சுன்னா நல்லா பிழைக்கலாம். அது நல்ல உழைப்பது. போங்க அங்க. நான் ஒரு மருத்துவன், நான் மருத்துவ உளவியல் புலி. பிச்சை எடுங்க போய். எந்த கோயிலுக்கு நான் சொல்லிவிட்டா மக்கள் வந்து போட்டுட்டு வருவான், பிரச்சனை. எந்த கோயில் முகத்தை காட்டு. தமிழ் அரசியலுக்கு வார நீ கருத்து சொன்ன பயமாட்டே இது வரைக்கும் முகம் காட்டல. 2014 நவம்பர் மாசம் 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னமே இங்க வந்து கூவ வலிக்கிட்ட பாட்டி. அப்படி பாத்தீங்கன்னா 15 கிட்டத்தட்ட 15 மாசம் வச்சுக்கொள்ளலாம். 14 மாசம் வச்சுக்கலாம். 15 மாசம் மட்டம் வச்சுக்கணும். 15 மாசமா முகத்தை கட்ட மறக்கிற கோமாளி, ஒரு கருப்பாடு. நீங்களும் இந்த வாரியில் எங்களை பேசுறதுக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம். நான் எதிரியோட கூட்டணி வைப்பதில் வந்து துரோகியோட வைக்க மாட்டேன். புரியுதா? பின்னால முதுகுல குத்துறது, பில்ல டீல் பேசி வாங்குறது, இந்த பணத்தை வச்ச ஆட்டுறது, அதை கூட வேற எங்கேயும் வச்சுக்கணும். ஏன் கூட வைக்காது. சரியா? 10 மாசம் செத்தவமான ரோட்ல வந்து விட்டாச்சு பாத்தீங்களா? பின்னால அங்க மேல இந்த கலைக்கிறவனுக்கு டீல பேசுறது, பின்னால பாமாச்சான் கேட்கறது, மண்டிய ஆடிட்டு கூட்டிட்டு போறது, கன்னியோடியில இறக்கி விடுறது, அதை கொண்டு உங்களோட வீட்டுக்கு வச்சு கொள்ளுங்க. என்ன கொளுத்து. நான் 50,000 வழியில பிறக்கிறேன், 50,000 வழியில பிறந்துருக்கிறேன், வீட்டுக்குள்ள பொருளை வச்சு விட்டு போட்டான். விடுதலை புலிகள் அண்ணன் பாலிசிக்கு பக்கத்துல இருந்தவர் அவர் இருந்தவர் வந்து அங்க போட்டார். உங்கள கருத்து எழுத விட்டாலே முதலா மானக்கேடு. இப்ப ரெண்டு இப்ப மேல வந்து விளம்பரம் செய்தி அவைய உன்ன தொடங்கி கத்துறதுக்கு பாரு. நாளை கத்துறாங்க இல்லையா பாரு டிக்டாக்ல. எவனும் பேசக்கூடாது. இந்த பைத்தியக்கார இந்த கூட்டத்தை பற்றி மானமுள்ள தமிழன் நான் பேசக்கூடாடா. நான் கூட நீங்க எதிராக கத்து வச்சாலும் நான் கூட நீங்க என்ன அவதூறுபடுத்தினா அந்த டிக்டாக் சொல்றேன். நான் உன்னை மதிக்கிறேன், இந்த இடத்துல உன்னை வணங்குறேன். இந்த பைத்தியக்கார அப்படி கழிக்கூடாது, இந்த பைத்திய கூட கழிக்கூடாது. நான் உன்னை கும்பிடுறேன், உன்னை பாராட்டம் சத்தியம் நான் பாராட்டம் வாழ்த்துறேன். பேசக்கூடாது. இந்த பதறாயில இருந்து இத மாதிரி விடணும். அண்ணன் சீமான எடுத்து வச்சு பேசு. உனக்கு சீமான பிடிக்கலையே திட்டு. அண்ணன் சீமான பிடிக்கலையே பரவாயில்ல திட்டு. நான் உடைக்கிறேன் பாரு. இந்த வெளிநாட்டு கட்டமைப்புகளும் உலகத்துல தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகளும் இலங்கை தமிழசியும் எல்லாம் ஒண்டா நின்று சைக்கிள் ஒரு கல் ரெண்டா நான் நிரூபிக்கணும் பாரு. இப்ப இதான் உடைக்க போறேன். இனி வர நாட்கள் இதான் உட்டைப்பு. பதறான். இப்ப எடுத்துட்டான், முழு நீரம் எடுத்துட்டான். அடே எனக்கு தெரியுமா, முதலே தெரியும் எனக்கு. நான் ஏன்டா கடந்து போய் நான் விட்டுட்டு போவோம் பார்த்தேன். இனிமேல் உங்களை விடையலாது. எந்தெந்த கல்லன் எங்க நிக்கிறான், அண்ணன் படத்தை வச்சுக்கொண்டு எவனோன்னு எங்க பிழைப்பு நடத்துறான், இனி உரிக்கிறான் என் வேலை. சரியா? இனி கேள்விதான். சரியா? எங்கிட்ட வந்த அளவு இந்த இளஞ்சலினா கொண்ட காலத்துல நீ முடிஞ்சா இறக்கிப்பாரு. ஐயா இளஞ்சலி சொல்றேன், இந்த எதுக்கு வராதிங்க. கும்பிட்டு சொல்றேன், தம்பி சொல்றேன், வராதிங்க. வந்தீங்க நீங்க செத்தா. இது உங்களுக்கான களம் இல்ல, வராதிங்க. இந்த வீணா போன வெங்காயங்கள் நான் கேட்கிறேன். ஒரு வருஷம் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது இல்ல, மக்களுக்கு என்ன பண்ணி கிழிக்க? இந்த உள்ளாட்சி சபை முடிஞ்சது. 135 ஆசனத்தை இலங்கை தமிழரசு கட்சி வச்சிருக்கு. ஆமா, இன்றைக்கு 5 மாசம் 5 மாசம் மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் தான் நினைவு. அப்படி நினைவு சரியாக இருந்தால் அப்படி பாத்தீங்கன்னா 5 மாசம். நான் கேட்கிறேன், உள்ளாட்சி சபை தேர்தலில் நீ செய்த சேவை என்ன, மக்களுக்கு செய்த உதவி என்ன, பட்டியலிடு. 2வது நிலை வந்து என்பிபி அரசாங்கம், அனுரான் அரசாங்கம் நிக்குது. 81 ஆசனம் உள்ளாட்சி சபையில. இந்த 81 பேரும் அந்த 81 தொகை செய்த சேவை என்ன, அந்த விளக்கு எனக்கு அந்த அறிக்கையை கொடு. 3வது வந்து சைக்கிள் கட்சி, தமிழ் தேசியம் அடுத்த வெங்காய கட்சி. நீ நிக்கிறீல, நீ 79 ஆசனம் பச்சாரி. நீ உள்ளாட்சி சபை தேர்தல வந்து 5 இதை வந்து மக்களுக்கு என்ன செய்த சொல்லு. என்ன செஞ்ச சொல்லு. என்ன செஞ்ச? மிகப்பெரும் மக்கள் எழுச்சி வந்ததா இல்லையா? நான் படிச்சு சொன்னா இல்லையா? படிச்சு சொன்னா இல்லையா? அதை தக்க வச்சுக்கோ கேட்டியா? உன்னை மிஞ்சி ஆடி விடக்கூடாதுன்னு அடிச்சு விக்கெட் அடிச்சு விட்ட. இன்னைக்கு ரோட்ல வந்து நீ நினைச்சு பார்க்கல விட பந்திமேந்திர படம் முழங்குதா? எப்பவுமே தொலைநோக்கு பார்வடை. நாங்களும் வந்தடா இரகசியமா பின்திரையில பல வேலை செய்தா இருப்போம். சொல்ல முடியாது. நாங்க சில அரசியல்காரங்க சொல்ல முடியாது. சரியா? தெரியாது. அப்போலாம் கலகன் பற்றி நான் நடத்துற போல என்ன யாரும் தெரியாது. ஆனா அவன் எதிர்பார்த்தாலும் நான் பெரிய ஆளா இருப்பேன்னு பார்த்தான்.
நான் தான் சொன்னேன், நீங்களா இதை ஏங்கிவிட்டான். ஏன் அந்த அதுல வந்த கருத்துக்கும் அந்த போரியல் வீரத்துக்கும் அந்த தீரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தோட்டத்தை பார்த்தா நீங்களே இது பொடிப்பையில இருக்கிறீங்களா, இவ்வளவு ஆட்ட ஆடுறீங்களே, நம்ம தான். என்னப்பா என்ன பேசுறீங்க நீங்க, என்ன கழிச்சிட்டீங்க? விளம்பரத்துக்கு வரீங்க, விளம்பரத்துக்கு செத்து போனதுக்கு விளம்பரத்துக்கு இங்க ஏன் அடிச்ச காசுங்க? சீமானிய பேசணும் இங்க வாரி வரி நான் மறைஞ்சு ஓட்டிக்கொண்டு முழுப்பேர் லைன்ல பா முழுப்பெரும் பாய்ஞ்சு மான ரோஷத்துக்கு பிறந்தவங்கடா நாங்கள். உங்களை மாதிரி கேவலமா போயில முழுப்பெரும் பாய்ஞ்சு ஒன்றொண்டா அடிக்கணும் இல்ல அடிவேன். விதிமுறை மீறினா அடிதான், தண்டனாக்கா தான். பாட்டு ரெடியா இருக்கு. எட்டப்பா பாட்டை போட்டு அனுப்பிக்கலாமோ, நான் மறந்துட்டேன், அவசரப்பட்டம் போல இருக்கேன். எட்டப்பா இதை கேளு போட்டுருச்சு, அவசரப்பட்டம் பார்த்து நினைவு போட்டது இல்லையப்பா யாரு. எல்லாரும் பா விதிமுறைகள் விதிமுறைக்கு வந்து பேசணும், மீறினா தண்டனாக்கா தான். அண்ணா வணக்கம். வணக்கம் 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 வாங்க. என்ன பிரச்சனை? என்ன ஓடிக்கொண்டிருக்கு பிரச்சனை? இந்தியா ஸ்ரீலங்கா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? என்ன சீமாண்ட பிரச்சனை, திமுக பிரச்சனை, அவங்களோட பிரச்சனை நடந்து வந்துச்சு. இப்ப என்ன பிரச்சனை போகுது? நான் என்ன தலைப்பு வச்சிருக்கேன்? சீமான் நல்லவரா கெட்டவரா, இலங்கையோட தமிழ் தேசிய அரசு நல்லவரா கெட்டவரா, வெளிநாட்டுல கட்டமைப்பு நல்லவரா கெட்டவரா, இதுதான் தலைப்பு. பேசுங்க. நீங்கள் என்ன சீமான் நல்லவரான்னு சொல்றீங்க? நீங்க என்ன சீமான் கட்டணும்னு சொல்றீங்களா? நான் கெட்டவனு சொல்லல, நல்லவனு சொல்லல. ஆனா அவன் அரசியல் ஓகே, அவனை மரியாதை கதைங்க. அவர் அண்ணன் சீமான் அல்ல சீமான் பொதுவாக பேசு. அது நான் வந்து சீமானுக்கு ஆதரவு, அது வேற விஷயம். நான் அவன் என்று சொல்றது அன்பான்னு சொல்லுவேன், அல்லது இது நோமல அவன். அதை நீங்க தனிப்படல வைங்கன்னா பொதுப்படல அப்படி கதை கூடாது. அது உங்களுக்கு அவர் ரெண்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. நன்றி வணக்கம். ஓகே, அடுத்தது வாங்க மரியாதை கொடுக்காங்க, வராதிங்க. அவர் இவர்னு கலைக்க முடியாதுங்க. யாரு கதை சொல்ல வரீங்க? அவன் இவன் தான் கலைக்க சொன்னா நீங்க சமூகத்துக்கு என்ன கதை சொல்ல வரீங்க? அதுல என்ன பலன் கிடைக்க போது? எந்த மக்கள் திருந்த போறேன்? நான் சொல்ல தர்க்கம் புரியுங்க, உங்களை கடுமையான வார்த்தை வைங்க. தர்க்கம் புரியுங்க, மாட்டு கருத்து இல்ல வையுங்க. அவர் சீமான் அவர்கள் செய்வது பிழைதான். அவர் இந்த இடத்துல இப்படி செய்கிறார், அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அப்படி பேசுங்க, நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், கும்பிடுறேன். அதை விட்டுட்டு அவன் இவன், இது என்ன? இது என்ன பேச்சு? என்ன உங்களோட வயசுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு கும்பிட்டு கேட்கிறேன். வாங்க எல்லாரும் வாங்க பேசுவோம். யாரப்பா உன? நீங்க அண்ணன் தான், தம்பி. ஒரு கருத்து முரண்பாடு தானே, அந்த கருத்தை கருத்தால எதிர்கொள்ளுங்க. என்ன பிரச்சனை? சிறப்பு பாடல் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. எல்லாருக்கும் வாங்க. சிறப்பு பாடல்கள், கெட்ட வார்த்தை பேசுறது எல்லாம் இருக்கு. வாங்க எல்லாம் பேசுவோம். வாங்க, யார் வேணாம் எல்லாரும் பேசுவோம். வாங்க, முழு பேரும் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். ஆமா ஆமா சரி. நீங்க முன்னாடி இப்படித்தான் நீங்க தெரிந்தல. சுடுகாடு சும்மா தானே கிடக்கு, செம்மணி சும்மா கிடக்காம ஐயா. ஆறு வருவாங்கன்னு ஏங்கிக்கிட்டு சும்மணி. அங்கே ஆறுகள மடத்துல கோம்பெருமான சும்மா கிடக்காம ஐயா. எங்கட முரசு மோட்ட ஐயங்கோயிலடி அதுவும் சும்மா கிடக்க. கஜ போய் அங்க படுத்துருங்க, நிம்மதியா இருக்கும். பக்கத்துல அங்க அலைதான், விரவில மரங்கள் கிளையெல்லாம் முறிக்குதான். பேச்சு துணைக்கு கொஞ்சம் தேவைப்படுதான், போய் இருங்க, துணியா இருக்கும். இதுல குரட்டை விட்டு என்னத்தை காண போறீங்க? பெரிய கருத்து புலிகள். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் சென்னைக்கு சமாச்சார சம்பவம் தான், ஃபுல்லா சம்பவம் தான். வாங்க 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 எல்லாரும் வாங்க. அவ்வளவுதான். பேசுங்கண்ணா, வாங்கண்ணா, கருத்தை வையுங்கண்ணா, எல்லாரும் வாங்கண்ணா, முழு பெரும் வாங்க, எல்லாம் பேசுங்க. ஆனா நீதியா மரியாதை கருத்தை வையுங்கண்ணா. நான் முன்னாடி சொல்லுங்க, வாங்க திருப்பி உங்க எடுத்து தானே வரும். வாங்க பேசுங்கண்ணா, கருத்தை கருத்தால கையாளுங்க. அண்ணா வணக்கம். ஹலோ வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம் அண்ணா, வாங்கண்ணா. வணக்கம். எப்படி ஹவாய், நல்லா இருக்கிறீங்களோ? அப்படி இருந்தா நல்லா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சரிங்க, வணக்கம். சரி, விளக்கு அடிக்க விட நான் உங்களோட கட்டக்கரைக்கா நான் பேசுவேன். சரிங்க, பேசுங்க. ஹலோ. சீமான் சார் வந்து என்ன எஜுகேஷன்? சரி, அதை பேர்ந்து பேசுவோமா? யூ கம் ஆஃப்டர், நவ் நோ.
யூ ஸ்பீக் இங்கிலீஷ், மீ நோ இங்கிலீஷ். சோ நன்றி வணக்கம். இஸ் இஸ் மை இங்கிலீஷ். ஓகே, வாங்க அடுத்தது வாங்க. அடுத்தது யார் வாங்க? இல்லம்மா இல்லம்மா. வாங்க 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 சார். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. ஏன் அண்ணா, வணக்கம். அப்படி கேட்க நீங்கள் அடிச்சு அனுப்புறீங்கள்? கேட்க விடுங்களே. நாங்க அடிப்போம். நாங்க அவர் என்ன பேசுறது? உங்களை அவனை கூப்பிட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா? இல்ல அத கருத்தை கேட்க. ஆனா ஒரு நிமிஷம் பாருங்க. நான் உங்களை நான் பேச போறேன் இல்லையா, நான் எடுக்கிறேன் இல்லையா. இப்போ ஒரு கருத்து நீங்க யாரை கருத்து சொல்லுவீங்க? மக்களுக்கு சொல்ல வரீங்க இல்லையா? மக்களை கேட்டு நிக்கிறேன். அப்போ வந்துட்டு ஒரு தலைவரை வச்சு உங்களை போய் அவன் இவன் கழிச்சா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல அவரை அத கதைக்க விடுவோம் இருக்கா? இல்ல கதைக்கு அவர் என்ன செய்ய அவன் இவன் கதைக்கிறதுக்கு இந்த மரியாதை இல்லாத நீங்க என்ன பேச வரீங்க? நான் என்ன சொன்னேன்? ஆனா அவரண்டு கதைங்க அல்ல சீமான் கூப்பிடுங்க. இல்ல அது கருத்து ஒருமை பன்மை இருக்குத்தானே, இல்லன்னு சொல்ல இல்ல. அப்ப அவனோட கூப்பிடலான்னு சொல்லுங்க. அதை அக்செப்ட் பண்ணல. அதை அக்செப்ட் பண்ண இல்ல நான். அப்ப பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப நான் அண்ணனை ஏன் இறக்கினேன்? அண்ணன் வந்து என்ன அவன் ரெண்டு காய்ச்சாரு இல்லையா? நான் என்ன சொன்னேன்? அவன் கதைக்காதீங்கன்னா அவர் ரெண்டு கதைங்க. சீமான் ரெண்டு பேரை சொல்லுங்க. சீமான் ரெண்டு பேரை சொல்லுங்க. இவன் என் பேர் வன்னிமேந்தன். உங்களுக்கு என்ன கூப்பிட அவரன்னு கூப்பிட விருப்பம் இல்லையா? அப்போ சொல்லுங்க வன்னிமேந்தன் இதான் வன்னிமேந்தன் கதைக்கிறீங்க. அப்படி கதைங்க, அடமொழியில கதைங்க. நாரியம் இல்லாம கதைக்க கூடாது. சரி. அப்ப இது வந்தோன்னா கேட்கிற மக்களுக்கும் ஒரு டிஸ்டர்பிங் ஒரு இடையூறா இருக்கும்னா நமக்கும் அந்த அழகு வாதத்துக்கு ஆரோக்கியம் வாங்கன்னு பேசுங்க. இல்ல இல்ல சீமான பத்தி கதைக்கிறேன்னா நான் அதுல வெயிட் பண்றேன். யாரும் கதைக்க வந்தா நாரியமா கதைக்கிறேன்னா ஏத்துங்க. அதை பற்றி தான் நானும் கதைக்க வந்தேன். சரி சரி, நீங்க சொல்லுங்க. சீமான நல்லவரா கட்டவரா? இலங்கை தமிழ் கட்சி நல்லவரா கட்டவர்களா? வெளிநாட்டு கட்டமைப்பு நல்லவரா கட்டவரா? உங்களோட பதில் என்ன? வெளிநாட்டு கட்டமைப்பு இப்ப கட்டது. இலங்கை தமிழர் கட்சியில இருந்து ஆரையும் நான் ஏற்றுக்கொள்ள. சீமான அண்ணையை பற்றி கதைக்கிறதுன்னா வா. சரி சொல்லுங்க. சீமான அண்ணை வந்து எங்கட இனத்துக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்க. அதை வந்து விளங்காம ஆமக்கறி சாப்பிட்டான்னு ஆட்டுக்கறி சாப்பிட்டான்னு காய்க்கிறாங்க பற்றி நான் காய்க்க வரையில. இதுல வந்து வாதம் உள்ளாக்கூட காய்க்கலாம். இதுக்கு மேல காய்க்கிறது திரள் நிதி சேர்க்கிற அதை சேர்க்கிற இது சேர்க்கிறன்றதெல்லாம் நான் காய்க்க விரும்பல. இந்த வாதத்தை பார்த்துட்டு தான் வந்தேன்னா நான் ஹோல் பண்ணி நிற்கிறேன். இன்றைக்கு வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து இன்றைக்கு சீமானுக்கு எதிராக ஒரு புரோலியை கிளப்பி விட்டுருக்காங்க. கோடிக்கணக்கா பணத்தை வந்து அவர் வசூல் செய்யறாரு அப்படின்னு போட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு யூடியூப்ல கூட போட்டிருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க, சீமானுக்கு ஆதரவா சொல்றீங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? அதை எப்படி முறியடிக்க? இந்த 21ஆம் நூற்றாண்டுல எங்களோட அன்னைக்கு அப்புறம் இருக்கிறது சீமான் அண்ணன் மட்டும்தான். அந்த கருத்துல எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை. அதுல இருந்து நான் இப்போ மாற போறதும் இல்லை. சீமான் அண்ணன் அடிக்கிறது தான் அங்க இந்தியாவில உள்ள ஆக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதுல எங்களுடைய ஆக்களும் சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் இல்ல 90% இருக்கிறாங்க. 10% தான் எங்களுடைய ஆக்கள் சப்போர்ட். அதுல விளக்கம் இல்லாத ஆக்கள் அது அப்படி புரிச்சு சொல்லல. புலம்பெயர் மக்களா இருக்கலாம், உள் மக்களா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. எங்களுக்குள்ள ஒரு விவாதம் வேற. எங்களுக்கு அடுத்ததா இருக்கிறது எங்களை இப்ப எங்களோட இனத்தை ஒரு கொடியை கொண்டே காட்டுறதே அண்ணதான் அங்க சீமான் அண்ணா. அப்ப ஆனா ஒரு 1 minute நான் இது திரும்பி தொடர்றேன். வெயிட் பண்ணுங்க. சாரி வைக்கிறேன். ஒரு வேலை நிக்கிற கூட. ஓகே. சோ அதனால வந்து மேல வாருங்கள், பேசலாம். யார் யாரெல்லாம் மரியாதை வாருங்கள், எல்லாரும் பேசுங்கள். ஆனா மரியாதையை பேசுங்க. நீங்க மரியாதை பேசிட்டு நான் இறக்கி விட்டுருவேன். என்ன மன்னிச்சுக்கணும், நான் முதல்ல சொல்லிட்டேன். சோ அதனால வந்து எல்லாரும் பாருங்கள், உங்களுக்கு கருத்து இருக்கு தானே, அவருக்கு ஒரு கருத்து இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு கருத்துக்களை எடுத்து வாருங்கள். நாகரிகமா பேசுங்க. நான் வணக்கம் வாங்க. வணக்கம் கணேஷ் 55. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க சாப்பிடுறாரு. நான் பாவம் சாப்பிட கதைக்க கூட சாப்பிட்டு வாங்க. சரி ஓகே. அடுத்தது யாரு? அது 2 வருது. சரி பரவாயில்ல, ஏத்துவோம் எல்லாம். வாங்க வாங்க வாங்க. நான் தான் மட்டும் தான் மேல வாங்க. அடிக்கலாம். பண்ணி தனியை தான் அடிக்கிறான். அடிக்க சோழியா முடிச்சு விடுங்க. அன்னைக்கு செம்மல்ல உடனே கொஞ்சம் போயிச்சு விடுங்க. வாங்க எல்லாரும் இன்னைக்கு புறா கண்டு வருது, கழுது கண்டு வருது, கழுகு கண்டு வருது. எத்தனை பேர் வருதாப்பா? எல்லாரும் அப்ப எல்லா கூட்டமும் ஒன்றாத்தான் வந்து நிக்குதா? சரி. கருத்து முரண்பாடு இருந்தாலும் அவர் வந்த வரத்தை பார்க்கணும். புள்ளியார் தொல்லியார். நீங்க அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா? நான் நல்லா இருக்கேண்ணா. சரி சொல்லுங்கண்ணா. ஏண்ணா என்னன்னு சொன்னா, இங்க
கருத்து முரண்பாடுகள் நிறைய பேருக்கு நிறைய விதமா இருக்குதுண்ணா. இப்போ ஒரு ஆள்கிட்ட கருத்தை இன்னும் ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளணுமன்றது அவரவற்ற நிலையில நின்று பார்க்கல தான் தெரியும். ஆனால் யாரோட யார் கதை கேட்கையும் கொஞ்சம் மரியாதையா நிதானமாக கதைக்கணும். அது நம்மட ஆட்கள் நிறைய பேர் அதில் பிளவிடுறாங்க. ஆனால் இப்போ எங்களோட ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் தமிழரசு கட்சின்றது ஒரு கேவலமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. பட் தமிழனுக்காக போராடுறது, தமிழனுக்காக ஒரு சுய நிர்ணயங்களை உருவாக்குறதை தாண்டி அவங்க சுய லாபங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்களே தொழிய தமிழருக்காக பாடுபடுறதுன்னு சொல்லி யாருமே இல்லை. இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் சீமான் அண்ணன் எப்படி கதைச்சிட்டு இருக்கார், தமிழருக்காண்டி ஒரு நீதியான ஒரு நிலையான ஒரு சுதந்திரமான வாழ்க்கை ஒன்றை பெற்று தரணுமன்றதுக்காண்டி கதைச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறத இங்கே நிறைய பேருக்கு விளங்குது இல்லை, நிறைய பேர் அதை புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லை. இப்போ எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் நான் பெருசு நீ பெருசுன்றது தான் பிரச்சனையும், யார் சொத்து சேர்க்கிறதுன்றது தான் பிரச்சனையோ தொழிய. ஒரு மனுஷன் என்னத்துக்காக கதைக்கிறாங்க, என்னத்துக்காக அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் நாங்கள் வாழணுமென்ற லட்சியம் இருக்குது, ரைட்? அதை தாண்டி ஒரு மனுஷன் ஒரு இனத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணுமென்று வரைக்குள்ள எங்கடாக காலை பிடிச்சி இழுக்கிறது கவலைக்குரிய விஷயம். என்ன இது உண்மையாகவே தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லாட்டிக்கு தெரியாமல் செய்கிறாங்களான்றதெல்லாம் இல்லை. இப்போ நானும் நீங்களும் இதில் கதைக்கிறோம், நாளைக்கு இன்னும் ஒருத்தன் வந்து ஃபேக் ஐடியில் கேட்பான், நீ என்னடா அப்படியா இப்படியா அதடா இதடா. பட் இதெல்லாத்தையும் தாண்டி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணுமே. அவ்வளோதானண்ணா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல நாங்கள் வந்து கருத்து முரண்பாடு எங்களுக்கு இங்க முக்கியம் இல்லை. கருத்தையை பற்றி நாங்கள் கவனத்தில் எடுக்கல. நான் எடுக்கிறது வந்து எங்கள் தேசம், எங்கள் இனம் வெல்வதற்காக யார் எங்களுக்கு பின்னாடிக்கிறேன், இதுதான் இங்க முக்கியம். இதுதான் இங்க முக்கியம். அன்னை ஆளுகின்ற பொழுதும் கருத்து முரண்பாடு இருந்தது. அப்ப அந்த கருத்து முரண்பாடு நாங்கள் நிலைச்சு நிக்கல. ஏன் எங்கள் இனத்திற்காகவும் இனமானத்துக்காகவும் எவர் ஒருவர் நிக்கிறாரோ அதுக்குள்ள மக்கள் சேர்ந்தா அதான் இங்க முக்கியம். இனம் தான் இங்க முக்கியம். இனத்துக்காக யார் நிக்க அதான் இங்க பாக்குறான் மக்கள். அவன் என்ன செய்யறான், எவ்வளவு செய்யறான், எவ்வளவு செய்யறான் அதை மக்கள் பார்க்கல. எங்கள் இனத்துக்காக எவனுண்டாலும் நாங்கள் அவருக்காக அவரை பலப்படுத்துறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறோம்ன்றதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. அதே மாதிரிதான் சீமான் அண்ணன் வந்து இப்ப இன்றைய கூட அடிச்சு விடுறான். வெளிநாட்டு கட்டமைப்பு சும்மா இந்த சிங்கள கூலி எல்லாம் கொளுத்தி விடுறான். அண்ணன் கோடி கொள்ளி அடிச்சுட்டாரு. நான் விவாதிப்பா நான் என்ன சொல்றேன், எங்களுடைய தலைவருடைய புகைப்படத்தையும் கொடியையும் தாங்கி பிடிக்கிற சீமான் அன்னைக்கு நீ எத்தனை கோடியும் கொடுத்தா தகுமன்ற தம்பி நான் சொல்றேன். ஏன் 16 ஆண்டுகளாக விழுந்து போன எங்களுடைய போராட்டத்தை, எழுச்சியை விழுந்து விடாமல், புதைகுழி தோண்டி புதைக்க விடாமல் அதை மீண்டும் அதே பலத்துடன் எழுச்சியுடன் வைத்திருந்த ஒரே மனிதன், ஒப்பட்ட மனிதன் வேறு யாருமல்ல, எங்களுடைய அண்ணன் சீமான் தான். நாம் தமிழர் கட்சி தான். இதுல மாட்டி கருத்து இல்ல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் அவர்களை பரிபூர்ணமாக எப்பொழுதும் ஆதரிப்பேன், எப்பொழுதும் ஆதரவாக நான் பேசுவேன். அவர்களுக்கு அந்த கட்சி சார்பாக வேற முரண்பாடுகள் இருந்துட்டு போகட்டும். உள்ள கட்சி சார்பாக இருந்தப்ப அதை பற்றி நான் இங்க பேச வரவில்லை. நான் பேசுவது அந்த நாம் தமிழ் உள்கட்சி முரண்பாட்டை பற்றி நான் இங்க பேச வரவில்லை. நான் பேசுவது சீமான் அண்ணன் முன்னெடுக்கிற அரசியல் சரியானதா தவறானா சரி. இன்றைக்கு 15 வருஷமா தக்க வச்சுக்கிறது அண்ணன் தான். அல்ல இன்றைக்கு பிள்ளைகள் தலைவரையை மாந்துவாளா வராத படிச்சிருப்பான். முன்னொரு காலத்திலே ஒரு அரசியல் இருந்தார், அவர் பேர் பிரபாகரன் படிச்சிருப்பான். இதைத்தான் சிங்கள தேசியம் எதிர்பார்த்தது. அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கி தலைவர் என்றால் அவர்தான் எங்கட கடவுள், அவர் தான் பிரபாகரன், அவர் எங்கள் இறைவன் என்கின்ற விடயத்தை இந்த உலக பிறப்பில் இந்த 2005 ஆண்டு பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உணர்த்திய ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு தலைவன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, நம்ம அண்ணன் சீமான் தான். ஆமா, அவரை வணங்குறோம். அவ்வளவுதான் விஷயம். கண்டிப்பா. இப்ப நீங்களும் தமிழன், நானும் தமிழன். ஆமாம், நாங்கள் வலிகளை சுமந்து இன்னைக்கு 40,000 மாவீரர்கள், இன்னைக்கு அவருடைய குடும்பங்கள், இன்றைக்கு அவருக்கு ஆதரவாக இருந்த எத்தனை மக்கள், போராளிகள், மறைமுக போராளிகள், இன்றைய மூத்த காட்ட முடியாத அழுதுட்டு இருக்கிறான். இந்த விளையாடுலாம் கடையை வித்து கொடுத்தோம், வீட்டை வித்து கொடுத்தோம், எத்தனை பேர் இருக்கிறான், எத்தனை பேர் இருக்கா? இன்றைக்கு அந்த காசை யாரும் திருப்பி கொடுக்கல. இருந்தாலும் இன்றைக்கு திருப்பம் சீமானை பின்னாடி நிக்கிறான். ஆமா நிக்கிறான். ஏன்? அந்த மனிதன் நல்ல மனுஷன் ஐயா. 16 வருஷமா ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாம இந்த எத்தனை சிரமம் பார்த்திருப்பாரு, எவ்வளவு பசி பட்டினி, எவ்வளவு வருத்தம் பார்த்திருப்பாரு. அதுல தாங்கி கொண்டு பெரிய தளபதியில கட்டமைச்சு கொண்டு அண்ணா ஓடிக்கிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா ஓடுறாரு. இவர் முக்கியம். ஆமா முக்கியம். இப்ப ஏன் நீ பதட்ட போற? 2026 அண்ணன் சீமான் வந்து எதிர்கட்சியா வந்துருவார். இரண்டாவது வந்து இன்னொன்று பேசுறாங்க வந்து விஜய் எதிர்க்கல. அண்ணன் விஜய் எதிர்க்காத காரணம் நான் வெளிப்படையா சொல்றேன், ஏன் பார்வையில சொல்றேன்.
இது ஏதாவது பார்வை, இது கட்சி சார்ந்து நான் பேசல. ஏன் பார்வையில் நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் ஒருவேளை மகத்தான பெரும்பான்மையான வெற்றியை பெற்றார் என்றால் அதுல ஒரு சிறுபான்மை வெற்றி அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தா கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆண்ட கட்சியுடன் அண்ணன் வந்து கூட்டணி வைக்க மாட்டாரு, ஆமா வைக்க மாட்டாரு. ஆனா விஜயும் புதுசு, சீமானையும் புதுசு, ஆமா புதுசு. அப்ப கூட்டணி வைக்கலாம் கேட்டா வாய்ப்பு இருக்கு. அவரும் தமிழன் இவரும் தமிழன், வாய்ப்பு இருக்கு. இல்ல மாட்டுக்காது. அதுதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து விஜய் தொடர்பாக வந்து அவங்களுக்கு காத்திரமான நடுகள் எடுத்து கருத்துக்களை கவனமா கையாளுறாங்க. இதை புரிஞ்சு கொள்ள பழகு. அதை விட்டுட்டு விஜய் தான் வந்தா வரட்டு, விஜயன் தமிழன் சீமானின் தமிழன் வரட்டா. விஜய் வந்து நம்ம இலங்கை பிள்ளையை கடிக்காது, வாழ்த்துக்கள் பாராட்டு, வாழ்த்துக்கள், பிரச்சனை இல்லை. அதனால நாம் தமிழர் கட்சி வந்து கவனமா அதை கையாளுறாங்க. இதுல வந்து விஜய் வந்து அண்ணன் ஆதரவு தரேன் முதலமைச்சர் நமக்கு தாண்டா வெற்றி, அது வெற்றி அதுதான். இதை புரிஞ்சு கொண்டு பேசப்படும். அதை விட்டுட்டு விஜய் கருத்து சொல்லக்கூட அண்ணன் அடுக்க நிலப்பாடு சரின்னு நான் சொல்றேன், நிலப்பாடு சரி. ஆனா பிள்ளைகள் வந்து கடுமையா விஜய விழுத்துறதுக்கு பல பிரச்சனை செஞ்சுட்டு போகட்டும். ஆனால் அரசியல் அனுபவமும் அரசியல் வீரியமும் கொண்டவர் யாருன்னு கேட்டாலும் சீமான் தான், மாட்டுக்கு. ஆமா விஜய் இப்ப வந்தார், ஆமா இப்ப வந்தவர். ஆனாலும் அவருக்கு நடிகர் ரசிகர் ஆதரவு இருக்கலாம். ஒருவேளை அந்த ஆதரவு உண்மையான நிலையாக இருந்தால் அதில் வெற்றி பெற்றால் நான் நினைக்கிறேன் 2024 வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும், பெரும்பான்மை ஆட்சி வராது. வாக்குடு கண்டிப்பா வரும், கண்டிப்பா வாக்கு சிதறல் வரும். எந்த இடத்துல கூட்டணி ஆட்சி தான் அங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல நாம் தமிழர் வந்து மிக முக்கியமான ரோல் பிளேயரா இருக்கு, மிக முக்கியமான ரோல் பிளேயராக வந்த மிக முக்கியமான பாத்திரம் வகிக்கிறதாக நாம் தமிழர் கட்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல வந்து அதிகமான ஆசனங்களை இவங்க பெற்றுட்டாங்கண்டா இவங்களோட ஆட்சி எவன் ஆதரவா எவன் படுறானோ அவன் தான் ஆட்சி கூடிய இதுல அண்ணன் டிமாண்ட் பேசுவார், ஆமா பேசுவார். வாய்ப்பு இருக்கு. களம் மாறலாம். அரசியல் எப்பொழுதுமே ஒரு நேர்வுல இருக்காது, எப்பவும் தகவலா மாற வாய்ப்பு இருக்கு. ஆமா மாறும். அதனால வந்து இதுல கவனமா தான் அண்ணன் கையாளணும். ஆமா, ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு வர்ற கூட்டத்தை பார்க்கலே, அதே விதத்துல அண்ணனுக்கு வர்ற கூட்டத்தை பார்க்கல, நாங்க இதை வச்சு கவனமா கையாளப்படும். தமிழனாக இருந்துட்டு போட்டேன். அதனால கண்டு பதட்ட போறான். இப்ப சீமானும் விஜயம் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க எப்படியும் ஒரு கட்சி வந்து உளவறிக்கை எடுத்துருவான். வாக்கள் அவங்களுக்கு தெரியும் தங்களோட பலம் என்னன்னா உண்மையான பலம் அவங்க தலைமைக்கு தெரியும். தொண்ணூறு சொல்ல மாட்டான், அவன் முடிவு வச்சுருவான். இவங்க வந்தா இப்படி கூட்டு சேர்ந்தா வாய்ப்பு இருக்கு, இதை எப்படி உடைக்கலாம் முடிவு பண்ணுவான். அதுக்கு தவிர பரப்புரைய வைக்கிறான். அதை விளங்கி கொண்டு நம்ம வந்து அடிச்சு விக்கெட் அடிச்சு நிற்கிறார். இதான் உண்மை, இதான் ஜகாத். இதை புரிஞ்சு கொள்ளப்படும். இன்னைக்கு நாங்க சீமானியை பேச வலிக்கணும்னா இப்ப டிக்டாக் எல்லாம் சீமானியை எப்படி பேசுறான், பேச வலிக்கணும்னா இளங்கரசியல் இப்ப வாய்ப்பு இல்லாம போச்சு. நானும் கேட்கிறேன் வந்து இளங்கரசியல் விட சீமான் அன்னைக்கு எத்தனை ஒழுத்தான் தகுமட்டு நான் சொல்றேன். நான் 1000 முறை நான் இதை வலித்தோம் கூடான்னு சொல்லுவேன். குடு கொத்துரட்டி வித்து காருக்கு டிக்கெட் வைத்து வீணா போனவங்க எங்கட மக்களை பரிசம் ஏமாத்தினா இல்லையா கட்டமைப்பு. ஆமா, மக்களுக்கு என்ன செஞ்சான், ஒன்றுமில்லை. இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ள கட்டமைப்பு, இந்த புலி கட்டமைப்புகளும் இளைஞர்களோட சைக்கிள் காட்சியும் இலங்கை தமிழ் காட்சியும் ஒன்று ஆயிட்டான். உள்ளுக்குள்ள ஒன்று அண்ணன் தம்பி. இவன் அவனை பேச மாட்டான், அவன் இவனே பேச மாட்டான். இந்த என்றைக்காவது இலங்கை தமிழ் கட்சி அல்ல கூட்டமைப்பு என்றைக்காவது விடுதலை புலிகளை விளையாட்டு கட்டமைப்பு பேசினது உண்டா, விமர்சனம் செய்த பாத்துக்கிறீங்களா? சைக்கிள் காட்சி வெளிநாட்டுக்கூடிய விடுதலை புலி கட்டமைப்பை எதிராக பேசுறதை கண்டுக்கிறீங்களா? இல்ல. இவங்க பேசியிருப்பாங்க, அப்பப்ப அடிச்சு விட்டுருப்பான். ஆனா அவங்க பேசிருக்க மாட்டாங்க. ஏன், நான் உங்களை பேசுவான், நீங்க கண்டுக்காதீங்க. இது அவங்க டீல். அவங்களுக்கு காசு கொடுக்கறது இவங்க தான். இப்ப இவங்களுக்கு என்னன்னா வன்னி மெந்தனை உடைக்கிறான். இப்ப தங்களை இருப்பு இல்லாம போயிரு உடா பேசு, நான் கிளறி வரும் உடா. இதான் உண்மை. அடிச்சு உடைச்சு பேசு. இவங்க மட்டுமில்ல, உலக தமிழ் அரசியல் சில இயக்கமும் அப்படித்தான் இருக்கு. இன்றைக்கு வைகோவுக்கு ஈழத்தமிழர்கள் நிதி கொடுக்கும் வரைக்கும் வைகோ அவங்களுக்காக பேசினான். நிதியை நிப்பாட்டி விட்டோன்னா வைகோ அவங்களுக்கு எதிராக வந்துட்டான். ஜெகத் கஸ்பார் அப்படி, சுவபீரமாண்டியன் அப்படி, திருமாவளவன் அப்படி, ராமதாஸ் அப்படி, அந்த மணியம் அப்படி. இவங்கெல்லாம் கள்ளப்பயிர். எங்கட அமைப்புட்ட இருந்து காசு போக மட்டும் பாலாட்டினான். அமைப்பு பங்களாம் ரோண்ட் ஆகணும் காசு நிப்பாட்டி விட்டான். எங்களுக்கு இதெல்லாம் திரும்பினான். எங்களுக்கு ஏன் இரு யுத்தத்தில் நீங்க போன சூசியா பேசல, நீங்களே அந்த கட்சியுடைய தலைவர்கள் ஏன் நீங்க போனுக்கு ஆன்சர் பண்ணல? 15 ஏன் போன ஆன்சர் பண்ணல சொல்லு. அவங்க எடுத்தாங்களா இல்லையா? எல்லாரும் தொடர்பு எடுத்தாங்க. ஏன் நீங்க போனோம் சூச்சோ போன எதுக்கு இருந்தீங்க? இப்படி விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயம் கிண்ட வழிகள் நான் கிண்டுவேன். 15 சொல்லு. இதுக்கு என்ன பதில் சொல்லு? தண்ணி அடிச்சவன அக்கா தங்கச்சி வந்து கேவலம் வைக்கிறவன வந்து நல்லவன் வச்சு கொண்டிருக்கிற. எப்படி பேசுற? மேலவா பேசுவம்பா, யாரெல்லாம் எப்படி போனா மேல எடுக்கிறம்பா. ஆனா கேள்விக்கு பதிலத்த வந்தாரில்ல பார்த்து அருமையா காய்ச்சி வச்சு போனா இல்லையா? பாத்தியா வாங்க, கருத்து உங்களை எதிர்கருத்து இருக்கலாம். நாகரிகமா பேசுங்கன்னா உங்களை ஏத்துக்கணும், பேசுங்கப்பா. கருத்து தானே ஐயா, வாங்க பேசுங்க.
நாகரிகமா வைங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் புலியன். வணக்கம் வணக்கம் ஐயா புலியன். ஐயா மூன்றாந்தரம் ஐயா புலியன் வணக்கம். ஐயா நான்காந்தரம் ஐயா புலியன் வணக்கம். ஐந்தாம் தரம் ஐயா வணக்கம் புலியன். நன்றி வணக்கம். மேலே வாருங்கள், பேசுங்க. என்ன கருத்து இருக்க வாங்க. நான் வாதாட ரெடியா இருக்கேன். அவதூறு பரப்புரை நான் பேச மாட்டேன். மரியாதை தரக்குறை காய்ச்சல் நாங்க பேச மாட்டேன். அவ்வளவுதான். எல்லாரும் வாங்க பேசுவோம். அண்ணன் தம்பிக்கு ஆயிரம் கருத்து இருக்கும் ஐயா. ஆமா ஐயா நான் சொல்றேன் ஐயா. பாப்பா அண்ணனுக்கு தம்பிக்கு ஆயிரம் கருத்து. அது எதிரி இல்லை. நீங்க எனக்கு எதிரி இல்லையாப்பா. ஒரு கருத்து தானே ஐயா. ஆமா கருத்து தான். வாங்க பேசுவோம். வாங்க. ஆமா வாங்க. அண்ணன் இப்படி சொல்ல நான் கோவப்பட மாட்டேன் உங்கள. அது உங்களுடைய கருத்து. அது மக்கள் கேட்டுக்கிறாங்க. மக்கள் தான் நீதிபதிகள். அவர்கள் முடிவெடுக்கட்டும். இப்ப பனிமந்தன் சொல்றதெல்லாம் நல்லது இல்லையே. பனிமந்தன் சொல்றதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வானா? இல்ல தானே. தம்பி எது சொல்றான்னு மக்கள் முடிவெடுக்கணும். நான் சொல்லாம சரி நான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. மக்களாகியவர்கள் தான் முடிவெடுக்கணும். தம்பி சொல்றது சரியா புள்ளியான மக்கள் தான் முடிவெடுக்கணும். தம்பி இப்படி ஏன் கலைச்சா, ஏன் இப்படி மறுக்கிறார், ஏன் தடுக்கிறார், இது சரியான மக்கள் எல்லாம் முடிவெடுப்பான். புள்ளியா மக்கள் என்ன தூக்கி எறிஞ்சிடுவான். அவ்வளவுதான். அது மாதிரி நீங்கள் பாருங்கள், கருத்தை நாகரிகமா வைங்க. நம்ம என்ன கேட்கிறேன்? சீமானா நல்லவரா கெட்டவரா? இலங்கை தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் நல்லவர்களா கெட்டவரா? வெளிநாட்டு கட்டவங்க நல்ல கட்டவரா? இதான் தலைப்பு. வாங்க பேசுங்க. நான் சீமான நல்லவன் சொல்றதுக்கு 1000 காரணம் தான் என்னடா இருக்கு. நான் ஆதாரத்தோட நான் பேசுறேன். நீங்கள் இலங்கை தமிழ் கட்சி அல்லது சைக்கிள் கட்சி அவன் தமிழ் தேசியம் பேசுறான். இவங்க நல்லவன் சொல்றதுக்கு 1000 காரணம் காட்டு. வெளிநாட்டு கட்டவும் இவங்க நல்லவன் சொல்றதுக்கு 1000 காரணம் காட்டு. முடிஞ்சு வச்சு நான் மூடிட்டு போறேன். இன்றைக்கு வாங்க பேசுவோம். ஆரோக்கியமா பேசுவோம். சீமானை கண்டு நீங்க ஏன் அவ்வளவு பதறீங்க? சீமானை கண்டு நீங்க பதற வேண்டியதுக்கான காரணம் என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியம் இருக்கு? ஏன் பதட்டப்படுறீங்க? சொல்லுங்க. வாங்க பேசுவோம். புதையல் இருக்கு ஒன்றா நான் அவுக்குறேன். ஒவ்வொரு நாளும் பேசலாம் இருக்கணும். ஒரு நாள் பேசினா எப்படி? அண்ணா வணக்கம் வாங்க. வணக்கம் வணக்கம் வாங்க. அண்ணா என்னன்னு சொன்னா இப்படிதான் சார். எப்படி எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க சொல்றதுல என்ன இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு அரசியல் தெரியாது உண்மைக்கு. ரைட்டா உள்ள சொல்லிடுவோம். இது பார்த்துட்டு இருந்தேன்னா நான் இப்ப அதுல எங்களுடைய ஒரு மனசுல பட்டுதை சொல்றேன். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆளை பார்த்து வளருவோம் தானே. அப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்ட மாதிரி விஜயை பார்த்து தான் நாங்க வளர்ந்து வந்தாங்க. ரைட்டா? ஆனா நீங்க இங்க பேசிட்டு இருக்கிறாங்கெல்லாம் ஏதோலாம் சொல்றீங்க. ஆனா நாங்க ஆரம்ப கட்ட யுத்தத்துல இருந்து கடைசி வரைக்கும் அங்கே இருந்தாங்க. அங்க நடந்த எல்லாமே எங்களுக்கு தெரியும். வெளிநாட்டுல இருக்கிறார்கள். வண்டியில இருந்தாங்க. யாழ்ப்பாணத்துல இருந்தாங்க. 38 வயசு சார். சரியா? 88ஆம் ஆண்டு பிறந்தேன் சார். ரைட்டா? 80. அப்ப எங்களுக்கு அறிஞ்ச காலத்துல இருந்து நாங்க இயக்கத்தோட ஏரியால இருந்தா ஆர்மியில இருந்து போது நாங்கள் இயக்கம் ஆர்மி எல்லாரையும் சந்திச்சு தான் சார் படிச்சு 2005ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு எங்க இருந்தீங்க? நான் யாழ்ப்பாணத்துல இருந்தேன் சார். 95ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு எங்க இருந்தீங்க? புது குடியிருப்புல இருந்தாங்க. 95ஆம் ஆண்டு புது குடியிருப்பு சார். 91ஆம் ஆண்டு 93 94 97ஆம் ஆண்டு முல்லைத்தீவு சண்டை நடக்கு சார். முல்லைத்தீவு சண்டை நடக்கும். நாங்க புது குடியிருப்பு 93 முல்லைத்தீவு சண்டை 97 இருக்கணும் சார். 97 இருக்கணும். நாங்க அதான் சொன்னேன். நாங்க பிறந்தது 88. ஆனா நாங்க இந்த காலகட்டத்துக்குள்ள நாங்க அதுக்குள்ள இருந்தோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு சீமான் எதிர்ப்புன்றதை சொல்ல வரையில. சீமான் சார் எங்களுக்கு உண்மைக்குமே அது நீங்க சொல்றது இப்ப என்னன்னு சொன்னா, சீமான் சார் சில விஷயம் எங்களுக்கு பிடிச்சவங்களை உண்மை விஷயம் எது கதைச்சிட்டா நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஆனா இல்லாத விஷயங்கள் சும்மா ஒரு கட்சிக்காக கட்சி பேசுறது. கொஞ்சம் சீமான் அண்ணன் உங்களுக்கு தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கு வேற என்ன பேசினார் ஒண்ணு சொல்லுங்க சார். தமிழ் தேசியத்தை ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாருங்க. இப்ப நாங்க தமிழ் தேசியத்தை பற்றி தான் பேசிக்கிறோம். தமிழ் தேசியம் தமிழர் உரிமை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்ப இதான் இங்க பேச்சு தான் இங்க. இப்போ சீமான் அண்ணன் அவர்கள் தமிழருக்கும் தமிழர் உரிமைக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எங்களுடைய தலைமைக்கு பதிலாக என்ன பேசினார் சொல்லுங்க.
சார் தமிழ் தேசியத்துக்கு நாங்க சொல்ல வரேன்னு சொன்னா, தமிழ் தேசியத்துல இருக்கிறாங்க. நீங்க சொல்றீங்களே இங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை பற்றி தப்பா கழிக்கிறீங்களானே. இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிறவங்கள பற்றி, ஆனா நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிறவங்கள பற்றி சார், அவங்க இங்க ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சிச்சுவேஷன். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்தியால இப்ப நடந்துச்சு, கரூர்ல 40 பேர் செத்தாங்க. அதை பற்றி சார், அதுக்கு நீங்க கதையுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், நான் கதைக்க விடுங்க சார். இல்ல நான் உங்களுக்கு சார் கதைக்க விடுங்க சார். இப்ப நீங்க கதைக்க விடுங்க சார். ஒரு கொஞ்சம் கதைக்க விடுங்க. 41 பேர் செத்தாங்க. இலங்கையில சாகும் போது 1.5 லட்சம் பேர் சாகும் போது திமுக தான் ஆட்சியில இருந்துச்சு. அதே திமுகவோட சீமான் சார் போயிட்டு ஒரு மீட்டிங் கொண்டு மீட் பண்ணிட்டு வெறினோம், ரைட்? அது ஓகே, அது பர்சனலா கூட இருக்கலாம், அது ஓகே, அது தேவையில்லை. சார் கொஞ்சம் இலங்கை வச்சு என்ன பேச விடுங்க. நீங்க மட்டும் பேசிட்டு போய் சீமான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எப்ப சந்திச்சாரு? எத்தனை தேதி சந்திச்சாரு? எங்க சந்திச்சாரு? சொல்லுங்க, விருது சொல்லுங்க. சீமான் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்ப சந்திச்சாரு? எங்க சந்திச்சாரு? அந்த சந்திப்புல என்ன பேசினார்? சொல்லுங்க. இவ்வளவு புள்ளிவரம் தெரியல உங்களுக்கு. சொல்லுங்க, எப்ப சந்திச்சாரு? எத்தனையாம் ஆண்டு? எங்க சந்திச்சாரு? என்ன பேசினார்? சொல்லுங்க. இந்த மைக்கில் மீட்டை வச்சீங்கன்னா எடுபட்டு பேசுங்க. நீங்க பேசினா நான் கேள்வி கேட்டா எனக்கு இதான் விதிமுறை சொல்லிக்கிறோம். நீங்கள் பேசினா என் கேள்விக்கு பதில் நீங்க பேசுங்க ஐயா. நீங்க பேசுங்க, தயவுசெய்து கும்பிடுங்க, பேசுங்க. நீங்கள் பேசல எனக்கு அந்த கேள்வி கேட்ட நான் மறந்துடுவேன், நான் படிக்காத மறந்துடுவேன். அப்ப நீங்க பதில் சொல்லி தான் கடந்துக்குவோம். அந்த மைக்கில வையுங்க. நீங்க விஜய பிறந்து வளர்ந்தன்னு சொல்றீங்களே, ஆமா, அவரை பார்த்து என்ன செய்ய போறீங்க? சீமான் என்ன சொல்றது புலையன்னு சொல்றீங்களே, என்ன செய்யல? தமிழர் உரிமைக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எங்களோட தலைவருக்கும் எதிராக அவர் என்ன செஞ்சார்? சொல்லுங்க. சீமான் சேர்ந்த புலையன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? வெளிநாட்டில் உள்ள கட்டமைப்புகள், விடுதலை உருவாக்கப்பட்ட வெளிநாட்டு கட்டமைப்புகள் இருக்கிற பொழுது தளபதி சூசியன் அவர்கள் KP பத்மநாதனுடன் நாங்கள் பேசி ஐநாவுடன் பேசினோம் தான் சொல்றேன் தவிர KP பத்மநாதன் அடுத்த தலைவர் அவர் சொல்லல. அவர் அந்த ஓடியோ கிளிப்ல சொல்லல. அவர் இருந்தா போட்டு காட்டுங்க, இப்ப இருந்தா போட்டு காட்டுங்க. KP பத்மநாதனுடன் நாங்கள் ஐக்கிய நாடு தலைவருடன் பேசுவதற்கு தொடர்பு கொண்டோம் தான் சொல்றாரு. ஆனா அவர் தளபதினு சொல்லல, தலைவர்னு சொல்லு. அவர்தான் தான் போட விட்டு போறோம் அவர் சொல்லல. அவர் சொன்னது சீமான் சாரட்டா விட்டுட்டு போறோம். பைக்கட்டையும் போய் சொல்லுங்க, நெடுமாட்டம் சொல்லுங்க. பைக்கோ செத்து போச்சு, நெடுமாட்டம் ஐயா செத்து போய் கிடையாது. அவரு நெடுக்கம் ஐயா மூப்பாயிட்டாரு, ஒண்ணும் செய்யலாது. அங்கால பைக்கோ காசு அது ரூண்ட பாட்டி அது கிடைக்குது. ஆனா சீமான் கொண்டு போறாரு. இப்போ இந்த 3 பேர்ல 2 பேருமே கோமால கிடைக்கல, சீமான் மட்டும் தான் கொண்டு வராரு. இப்ப சீமான் கண்டு ஜாலப்பாதுக்கு நீங்க கொந்தளிக்கிறீங்க. இப்ப தமிழ் தேசிய கட்சிகள் ஜாலப்பாத கட்சி எல்லாம் நல்லவர்னு சொன்னா நான் கேட்கறதுக்கு பயிற்றுங்க. அப்ப நீங்க ஜாலப்பாதுல இருந்து இப்ப வன்மதன் திட்டத்துல கருத்து சொல்றீங்க. நான் உங்களை வரவேற்க பாராட்டேன், நன்றி. அங்கிருந்து பேசுறீங்கன்னா நான் வாழ்த்து பாராட்டுறேன். அதான் தம்பி, நான் பாராட்டேன். உண்மை சத்தியம் நான் பாராட்ட வாழ்த்துறேன். உண்மை வரவேற்கும், பாராட்டுறேன். ஆனா ஏன் கேள்வி என்ன அப்படி என்றால், இந்த தமிழ் தேசியம் பேசுகிற சைக்கிள் கட்சியும் சரி அல்லது இலங்கை தமிழ் கட்சியும் சரி, நான் 2 பேரும் தான் தமிழ் தேசியம் பேசுறது நான் பார்க்க நம்ம கணக்குல நான் போடல. அப்ப என்ன அப்படின்னா, இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டு மக்கள் கருத்து சொல்லக்கூடாது, வெளிநாட்டுடைய எங்கட தமிழ் மக்கள் கருத்து சொல்லக்கூடாது, அப்படி கருத்து சொல்லக்கூடாது. அப்ப அந்த வெளிநாட்டு மக்களை எதுக்கு காசு வாங்குற? இதை கேள்வி கேட்கிறேன், பய சொல்ல மாட்டேங்கிறேன். 2வது கேட்கிறேன், இப்ப தேர்தலுக்கு எங்களுக்கு எட்டி வாங்குறது கூட காசு இல்லையன்ற, ஒத்த பைசா ஒரு நோட்டீஸ் அடிக்கிறது கூட காசு இல்லையன்ற. இப்ப நான் கேட்கிறேன், அப்ப நோட்டீஸ் அடிக்க காசு இல்லாத கட்சிக்கு வெளிநாடுகள்ல உங்களுடைய கட்சி சார்ந்து ஒவ்வொரு கிளை வச்சுக்கிறீங்க. கனடால இருக்குது, லண்டன்ல இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது, சுவிஸ்ல இருக்குது, ஜெர்மன்ல இருக்குது, கொலன்ல இருக்குது, பெல்ஜியத்துல இருக்குது, கனடால இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. ஆமா இருக்குது. அந்த நாடுகள்ல இருந்து உங்க கட்சிக்கு காசு வருதா இல்லையா? வருது. இந்த வர்ற காசு 3 முறையா வருதுன்னு சொல்றான். ஒன்று கட்சிக்கு நேரா கொடுக்குறான், அவன் அக்கௌண்ட்டுக்கு நேரா போறதா சொல்றான். 2வது நீங்க வருகிற போது வாங்கிட்டு போறீங்க. 3வது கள்ளச்சந்தை வழியா உங்களுக்கு காசு வருது, பினாமியல் ஊடாக உங்களுக்கு அந்த காசு வருது. இப்ப நான் கேட்கிறேன், இங்கெல்லாம் காசு வாங்குற, இந்த காசை வாங்கி நீ பொக்கெட்டுக்க வச்சு ஆடம்பரமா வாழ்ற. ஆனா தேர்தல் வரைக்குள்ள அந்த கட்சிக்கு நிக்கக்கூடிய அவங்க எல்லாம் துண்டுகள் அடிச்சு அவன் தண்ட நகையை வித்து அதுல நோட்டீஸ் அடிக்கிறான். இப்ப இந்த வெளிநாட்டு அந்த காசு எங்க போனது? எங்க? நீங்கள் நல்லவர்கள், உத்தமர்கள், யோக்கியர்னு சொன்னா நான் சவால் வர்றேன், சொல்லு. 2010ஆம் ஆண்டுல இருந்து 2010ஆம் ஆண்டு லண்டன்ல இருந்து உனக்கு எவ்வளவு காசு வந்தது கட்சிக்கு? கனடால இருந்து உனக்கு எவ்வளவு காசு வந்தது? பிரான்ஸ்ல இருந்து உனக்கு எவ்வளவு காசு வந்தது? நீங்க தான் யோக்கிய, சொல்லப்பா சொல்லு. கொலன்ல இருந்து உனக்கு உங்க கட்சிக்கு எவ்வளவு காசு வந்தது? ஒரு நாடு தழுவிய ரீதியில உங்களோட கட்சிக்கு வந்த காசு எண்ணிக்கை சொல்லு.
நீதான யோக்கியன். அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சியும் கேட்கணும். நீ சொல்லு, உனக்கு லண்டன்ல இருந்து உனக்கு எவ்வளவு காசு வந்தது? எவ்வளவு வந்த காசு? லண்டன்ல உனக்கு எவ்வளவு காசு வந்தது? பிரான்ஸ்ல இருந்து உனக்கு எவ்வளவு காசு வந்து சொல்லு. நாடு வழி லண்டன்ல இருந்து எனக்கு 1000 பவுண்ட் வந்து சொல்லு. பிரான்ஸ்ல இருந்து 500 யூரோ வந்து சொல்லு. கனடால இருந்து 100 யூரோ வந்து சொல்லு. இப்ப சொல்லித்தான் பாரு. முடிஞ்சாலும் இந்த சவாலை நீ ஏற்பா சொல்லித்தான் பாரு. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரிடா. ஈழத்தமிழரை வச்சு தலைவரை தமிழ் தேசத்தை வச்சு பிழைப்பினத்தை எவனா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இதை சொல்லு. இதைத்தான் சொல்றது பட்டப்பகல் படுகொள்ளி என்றது. இத எவன் உடைச்சு பேசின? நான் தான் இப்ப உடைச்சு பேசுறேன். எவன் பேசின? இந்த கேள்வியும் முன்னுக்கு வை. வெளிநாட்டுல உள்ளவன் கருத்து சொல்லக்கூடாது. ஆனா அவன் காசை மட்டும் நீ எப்படி கேக்குற? கருத்து சொல்லணும் நீ. இப்ப நாங்கள் கருத்து சொல்லக்கூடாது. என்ன மண்ணாங்கட்டி வந்து எங்கட மக்கள்கிட்ட காசு வாங்குற? சொல்றா, சொல்லுங்க. மானரோசம் கள்ளப்பில்ல சொல்றா, காசு சொல்றா. என் கேள்விக்கு பதில் சொல்றா, சொல்றா, பதில் சொல்றா. இங்க வந்திருந்து கொண்டு எங்கட கட்சிக்கு காசு இல்ல. ஆனா பாராளுமன்ற உறுப்பினருக்கு அண்ணன் பாட்டு போட்டு வச்சுக்காரு. கேசவண்ணா பாட்டு போட்டு வச்சுக்காரு. நான் தட்டி விடுறேன் கேளுங்க. அங்க பள்ளிக்கூடம் எத்தனை தெரியாது, ஒரு பள்ளிக்கூடம் எத்தனை மாணவ படிக்கிறது தெரியாது, அந்த மக்கள் தொகை தெரியாது, அந்த பாராளுமன்ற தொகுதியில வந்து யார் பணக்காரன் தெரியாது, எவன் பிச்சைக்காரன் தெரியாது, எத்தனை குழாக்கடை இருக்க தெரியாது, எத்தனை குளம் இருக்க தெரியாது, எத்தனை மண் ரோடு இருக்க தெரியாது, எத்தனை கிரவுண்ட் ரோடு இருக்க தெரியாது, எத்தனை சைவாலயங்கள் இருக்க தெரியாது, ஒரு மண்ணாங்கடி ஒரு இளவும் தெரியாது, அந்த தொகுதியின் புள்ளி உரம் தெரியாது, ஒரு மண்ணாங்கடி தெரியாது. நாங்கள் அரசியல்வாதி வெள்ளச்சட்டியை போட்டு நீங்க சாராய கடை, நீங்க தமிழ் தேசிய இலங்கை தமிழ் கட்சி நடத்துறவங்க சாராய கடை இருக்கா இல்லையா? செல்வன சாராய கடை இருக்கா இல்லையா? சொல்லு. பிகேஸ் சாராய கடை இருக்கா இல்லையா? சொல்லு. இந்த சைக்கிள் கட்சியில உள்ளவங்க சாராய கடை இருக்கா இல்ல? சொல்லு. இல்லன்னா சொல்லுவா. யாழ்ப்பாணத்துல 138க்கு மேற்பட்ட சாராய கடை இருக்கான். அதுல 68 பேர் தமிழ் கட்சியில இல்லையா? அங்கே நீ இந்த செல்வனை முழுந்த கள்ள கொடுத்தது இருக்கா? இந்த சாராய கடை ஓட சொல்றா. அப்ப நீ மக்கள் தேசியம் பேசல, நான் உன்னோட ஒன்று கேட்கிறேன். நீ ஒன்றை சொல்லு. இந்த யாழ்ப்பாணத்தினுடைய இந்த சாராய கடை ஓனர் யாரு? நீ பட்டியல கொடு, பட்டியல கொடு. உனக்கு போன் காசு ஃப்ரீ, பாராளுமன்றம் போன் காசு ஃப்ரீ. பாராளுமன்றம் போறதுக்கு பெட்ரோலுக்கு காசு தர்றான். ஒரு அந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு 2500 ரூபா தரான். அதை விட வந்து உனக்கு ஊடக உன்னை பற்றி புழுகுறதுக்கு அவனுக்கு காசு தரான். யாரு இவர்? அண்டிவிட இப்ப வடை சாப்பிட்டார், இப்பதான் கக்குசுக்கு போட்டு வந்தார், இப்பொழுது கழுவி விட்டார், இப்பொழுது மீசை வலித்தார், இப்பொழுது நாக்கு வலித்தார், இப்பொழுது மொட்டை அடிச்சார், இப்பொழுது குட்டியை பார்த்தார், இப்பொழுது பெட்டியை பார்த்தார் என்று சொல்றது செய்தி போடுறதுக்கு அவருக்கு காசு கொடுக்குது அரசாங்கம். உங்க காசும் இல்ல. இவர் ஊடகவியலாளர். அவர் நான் இந்த எம்பி, ஒரு எம்பிக்கு ஐயா, கட்சியில எம்பி இவர் குளத்துல குளிச்சார், இப்ப முழுக பார்த்து தப்பிட்டார். தாமரை பூ வெள்ள வள்ளியா இருந்தது, அதை தொட்டு பார்த்தார், இப்ப தொட்டு போட்டு வந்துட்டார். தாமரையை தொட்டு வந்துட்டார். எந்த தாமரை நீங்க போட்டுக்க. அதுக்கு ஒரு ஊடகவியலாளர் இவர். எங்கள் அண்ணன் முடிவட்டி முடியரசன் அவர்கள் இப்பொழுது தாமரை பூவை தொட்டார், அது வெள்ளையாக இருந்தது, கீழே கையை வச்சு பிடிச்சு பார்த்தார், அது வந்து முறிஞ்சு விட்டது. இப்படி செய்தி போடுறது முடிவட்டி முனிசாமி. சொல்லு, வெளியே வா, பேசுறா. உனக்கு எவ்வளவு காசு அரசாங்கம் சொல்லு. உனக்கு வெளிநாட்டு வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு தள்ளுபடி காசு, முழுக்க ஆடம்பர காசு. அங்க பாராளுமன்றத்துக்கு போய் கொத்துரட்டி பிரியாணி சாப்பிட்டு வீட்டை பொண்டு விடையும் கட்டிட்டு போற. நீ மக்களுக்கு என்ன செஞ்ச சொல்லு. அன்றைக்கு இலங்கையில 55 பேர் குடியல சாரானே. இந்த சிங்கள தமிழ் முஸ்லிம் அரசு வச்சு சாராய கடை நடத்துறான். 55 பேரை குடிக்க வச்சு சாகட்டுருக்க. இவனுக்கு எதுக்கு நீ வாக்கு போடுற? எதுக்கு வாக்கு போடுற? என்ன மண்ணாங்கடி வாக்கு போடணும்னு சொல்லு. சொல்றா. தமிழ் செல்வனை ஊடாக வந்து இன்னைக்கு அண்ணன் இதுக்கு போய் தலைவரை சந்திச்சு நீ தமிழ் தேசிய கூட்டம் இல்ல சொல்லு. அண்டை ஒரு அறிவு குழந்தை வந்து கதைக்கிறார். சீமானா கள்ளப்புறமன் போனேன். சரி, சீமானா கள்ளப்புறமன் அவர் சாராய கடை வச்சுக்கிறார். சீமானன் நாம் தமிழ் கட்சி சாராய கடை வச்சிருக்காரு. இன்றைக்கு ஒரு அக்கா பொன்மணி வீர பொன்மணி நாம் தமிழ் கட்சியிட்ட போய் சாராய கடையை பூட்டி போட்டா. துணிஞ்ச போன் அது வீர மங்கைகள் நின்று போராடுறான், மண்ணுக்காக போராடுறான். நாம் தமிழ் கட்சியில ரோசம் மானம் உள்ளவன் நிக்கிறான்டா. தலைவனை நெஞ்சுக்க வச்சுக்கொண்டு சீமண்ணனிய தோல்ல சுமந்து கொண்டு அண்ணன் படத்தை மேல போட்டுக்கொண்டு போறான்டா. விவசாய சின்னத்தை தோல்ல அடிச்சு கொண்டு அண்ணன் கணவன் நெஞ்சில சுமந்து கொண்டு போறான். அக்காவன் தங்கச்சி அண்ணன் தாமே வெயில் குளிக்கிறான் நின்று தொண்டை தண்ணி வத்த கத்துறான் சீமான் பிள்ளைகள். நீ அந்த சீமான் பிள்ளைய போய் நசுக்க வர்ற முடிச்சாவுக்கு முள்ள மாதிரி போவாரு. என்னடா சரிங்க நீங்க? அண்ணன் படம் இங்க இருக்குடா, மேல பறக்குதுடா, எங்கடா சின்னம் போட்டுக்கடா, இங்க விவசாயம்டா, துண்டுல போட்டு இருக்குது, அண்ணன் படம் இருக்குடா. நீ எவன்டா போட்டுக்க சொல்ற?
எவன் போட்டிருக்க? அவன் மானஸ்தன் மரியாதைக்குரியவன் அண்ணன் சீமான் நாம் தான் கட்சி. சொல்லு, அவனுக்கான நீ ஏன் பயப்படுற? நீ தமிழ்ச்செல்வனுக்கு போன சைக்கிள் கட்சி நீ இப்ப சொல்லு வந்து நீ கூட்டமைப்புக்கு இருந்தியா இல்லையா? இலங்கை தமிழ் கட்சியில உண்டா பயணிச்சா இல்லையா? கயந்திரகுமார் பொண்ணு போல நீ ஏன் போன? உன் தம்பிய கோத்தவாய கை செய்யலாம் போன வெளியில, அப்படித்தானே? அதுக்கத்தானே வெளியில போனேன். ஏன் வெளியில போனேன்? பா சீமான் கல்லவன நல்லவன நான் சொல்றேன், நீ மேல வா. உன் துணிவு இருந்தா மேல வந்து ஏன் கருத்துல மேல வா சொல்றா. நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்ற. இந்த இலங்கை தமிழ் கட்சி சைக்கிள் கட்சி கேட்கிற நீ வெளிநாடு, அது என்ன வெளிநாட்டு மக்கள்கிட்ட வந்து காசு மட்டும் போகணும், சுள்ளியா இருக்கணும். இப்போ கயந்திரகுமார் செல்வராஜ் மனைவி எங்க? இப்போ சொல்லு, சிறிதரன் மகன் இப்ப எங்க படிக்கிற? ரவிகரன் மனைவி பிள்ளைகள் இப்ப எங்க? சொல்றா, எங்க சொல்லு. சாணக்கியன் வந்தா எங்க இருந்து வந்தார்? உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க? இப்ப சொல்றா, சொல்லு. எல்லாரும் முழு பேரும் சொல்லு. உங்களோட குடும்பம் எங்கன்னு சொல்லு. உங்க பிள்ளைகள் எங்க படிக்குதுன்னு சொல்லு. ஆனா தேர்தலுக்கு வரைகளை வந்து நகையை வித்து வந்தவனும் காணியை வித்து வந்தவனும் இப்ப உனக்கு அப்புறம் கோடிக்கணக்கான சொத்தை உனக்கு வந்தது. கணக்கு காட்டு. வா பா மேல வா, மேல வா, பேசுவோம். பா ஏன் வர மாட்டேங்கிற? தம்பி நான் எல்லாரும் ஏத்துறேன் ஐயா, வாங்க பேசுவோம், வாங்க பேசுவேன். கருத்துக்கு முழு பேர் ஏத்த நீங்க நிக்கிறீங்க, மேல வாங்க எல்லாரும் வாங்க. நான் ஏத்துறேன், மேல வாங்க, மேல வாங்க. பா கட்ட பார்த்தா நீ டர்க்கம்புரி மேல வா, பேசு. அந்த சீமானிய பிடிக்கலையா? பேச போறியா? பேசு. நான் நாகரிகமா கதை நான் வர வைக்கிறேன், பாராட்டு. ஐயா வணக்கம், வாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரி, அப்ப வாங்க, திருப்பி வாங்க. நான் மேலே நீங்க வாங்க, நான் மேல எடுக்கிறேன். 5 நிமிஷம் கழிச்சு வாங்க, நான் மேல எடுக்கிறேன், பிரச்சனை இல்லை. வாங்க எல்லாரும் வாங்க. உங்களோட கருத்துக்களை வைங்க. நீங்க கருத்து தானே, ஏதோ ஒரு கருத்து முதல்ல அவ்வளவு தானே. நீங்களே எனக்கு எதிரி இல்லையே, நான் உங்களுக்கு எதிரி இல்லையே. ஒரு கருத்து அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து, ஒரு விவாதம் தானே, அவ்வளவு தான். அப்படித்தான் நீங்க பாக்கணும். உங்களுக்கு எனக்கு எதிர்ப்பு இல்லையே, வாங்க பேசுங்க, எல்லாரும் வாங்க, நான் எடுத்து விட வாங்க. ஆனா நாகரிகமா கதைங்க. உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கலையா? அந்த கட்சி இவர் இப்படி செய்தார் அப்படி நாகரிகமா பேசுங்க. கூப்பிட்டு கேட்கிறேன், நீங்க வாங்க, கருத்தை வைங்க. எந்த கட்சியா இருந்தாலும் வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நாகரிகமா கதைங்க. நான் உங்களை எல்லாரும் மேல ஏத்துறேன். நான் தனியத்தான் நிக்கிறேன். சுத்தி உழைக்க என்ன அடிக்கலாம். நீங்க வாங்க. நான் பள்ளிக்கூடம் போகாதவன், எழுத படிக்க தெரியாது எனக்கு. வாங்க, மேல வாங்க. எங்கட ஈழத்தமிழ் மக்களை வச்சு பிழைப்பு நடத்தாங்கன்னு நான் சொல்றேன். எங்கட மக்களை வச்சு பிழைப்பு நடத்தாதீங்க. நீங்கள் இலங்கை தமிழ் கட்சியில மானம் உள்ளவனா இருந்தால் நீ தமிழ் தேசியம் சொல்றான். வெளிநாட்டுல இருந்து உனக்கு எவ்வளவு காசு வருது? 16 வருஷம் காசு வருது இல்லையா? வருது, எல்லா கட்சிக்கும் வருது. எங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி எங்க தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுற, அன்னையை பற்றி பேசுற முழு பேரும் எங்க அன்னையை வச்சு வியாபாரம் தான் செய்யற. இங்க வெளிநாட்டு கட்டமைப்பு வியாபாரம் செய்யறான், அரசியல்வாதி வியாபாரம் செய்யறான். மக்கள் வெளிநாட்டுல மக்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறான். எனக்கு காசு கொடுத்தாலும் போன் பண்ணி சொன்ன அண்ணன் இந்த கட்சி கொடுத்தான இப்ப புடுறாங்க, இருந்து தாத ஆண்டுக்கு நிக்கிறாங்க. கொடுத்தவன் சொல்ல அப்பதான் தெரியும் அதுக்கு. அது கமிஷன் போற போதா 1000 பவுண்டு சேர்த்தா 8 ரூபாயில இருந்து, அதாவது 80 ரூபாயில இருந்து 200 ரூபாய் கமிஷன் கொடுக்குறான். 1000 சேர்த்துதான் 80 இருந்து 200 கமிஷன். இப்படி ஒரு கூட்டம் அலையுதான். எப்படி விளையாட்டு பார்த்து பகல் கொள்ளைய பாத்தீல? நீ 1000 சேர்த்து இருந்தீங்கன்னா உனக்கு 80 இருந்து 200 ரூபாய். அப்ப 1000 சேர்த்தா இவருக்கு 200 ரூபாய் அடிச்சுன்னா அவன் 10,000 போய் சேர்த்தா 2000 ரூபாய். அவன் வேலைக்கும் போறதுல அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். மக்கள் காசுல அவன் பங்கு. எப்படி பாத்தீங்களா? இந்த வெளிநாட்டு மக்களே உஷாராயிருங்க. எவன் காசு வந்தாலும் கொடுக்காதீங்க, ஒத்த பைசா கொடுக்காங்க. கொடுத்த மேல வந்து கதைங்க. எந்த கட்சி வந்தாலும் காசு கொடுக்காதீங்க. அது எந்த கட்சியா இருக்கட்டும், ஒரு ரூபாய்க்கு 1 ரூபாய் கொடுக்காதீங்க. நீங்க காசை நிப்பாட்டி பாருங்க. இவங்க மறு நோடி எங்களை இனத்துக்கு எதிராக வருவான், எங்களை இனத்துக்கு எதிராக வருவான். அது விடுதலை புலிகள் கட்டமைப்பா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் ஒத்த பைசா நீங்க கொடுக்காம விடுங்க. உடனே அடுத்த கணம் தமிழ் மக்களுக்கு எதிராக வருவான். இப்ப ஈஸியா விக்கெட் அடி ஒத்தி அடிச்சு ரோட்ல போட்டு. இப்ப பிள்ளையார் மாதிரி முகமூடி போட்டு வர இல்லையா? நான் பாலசிங்கனை பக்கத்துல இருந்தேன். இப்ப 15 மாசமா முகத்தை காட்ட மாட்டேங்கிறாரு. அவரு 5000 அடி 50,000 அடி இதுல போய்க்க கூட தெரியுது அவருக்கு. 50,000 அடியில் போய் இன்டர்நெட் பயன்படுத்துவார் அவரு. அவரு கன்னி ஒடி அனுப்பி விடுறான். கன்னி ஒடியா பொம்பளை பிள்ளை சொல்றது, கன்னி ஒடி அனுப்பி விடுறான். நீங்க இப்படி போய் கதைங்க, பக்கத்துல உள்ளவனை போட்டு உடைக்கிறது. இப்ப அதான் நான் தனி வந்து கழிக்க நிற்கிறேன். மேல மற்றவங்களை ஏத்தி விட்டா அவங்களுக்கு போய் அவங்களுக்கு குழப்பி அவங்களுக்கு மூளைச்செலவு செய்யுது. அதுக்குள்ள போங்க, வண்டி மேல தனியை கட்ட விடுங்கப்பா, நான் தனியை கத்துறேன்பா.
நான் மட்டும் நிக்கிறேன், நீ மேல வா. இப்ப எல்லாம் வண்டி வந்து இப்ப எவனே நம்ப மாட்டேன். என்ன நம்ப மாட்டேன். அப்படி என் பொண்டாட்டியை நம்ப மாட்டேன், புள்ளையை நம்ப மாட்டேன். நான் அப்புறம் உங்களை எப்படி நம்புவேன்? நான் பல முறை சொல்லிக்கிறேன். வாங்க, நான் உங்களுக்கு எதிரி இல்லையா? அண்ணன் தம்பி எதுக்கு சண்டை பிடிக்கணும்னு? இப்ப நீங்களும் ஈழத்தமிழர், ஆமா. நீங்கள் தமிழ் தேசிய, ஆமா. அப்ப நீங்களும் சண்டை தேவையில்லை. ஆனா கருத்து முரண்பாடு இருக்கத்தான் செய்யும். ஒத்து போயில, ஆமா, 100% உண்மையா இருக்கு. உங்களோட முரண்பாடு ஒரு குடும்பத்துக்கே கருத்து முரண், ஆமா இருக்கு. வாங்க நாகரிகமா பேசுங்கன்னு. சீமான் கூட சீமான் அவர்கள் இப்படி செய்தார், இதெல்லாம் முரண்பாடு, அப்படி பேசுங்க. இலங்கை தமிழர் கட்சி அவர் இப்படி முரண்படுங்க, நம்ம வாழ்த்தான் பாராட்டுறேன். நாகரிகமா கதைப்போம். நாங்கள் வந்து ஒரு ஆரோக்கிய நல்ல ஒரு படிச்ச சமுதாயத்தை கொண்டுறாங்க. வாங்க வா. இப்ப நான் பொண்டாட்டியை நம்ம புள்ள பெற்ற கதை கதைக்கல. இங்க நான் வந்து அந்த பேச்சார கதை கதைக்கல, குடும்ப கதை கதைக்கு வரையில. நாங்க பேசிக்கிட்டு அரசியல் கதை, அது உனக்கு முக்கியம் வேண்டாம். போய் கதையை யார் வேணா வேண்டாம், உங்க குடும்பத்தை போய் கதை யார் வேணா வேண்டாம். ஏன் வந்த கதை? நான் குடும்ப கதையை கதைச்சிட்டு இருக்கிறேன். இப்போ இங்க நான் என் பொண்டாட்டி எப்படி செய்தா அப்படி இருக்கும், நான் விபச்சாரம் செய்தா அப்படி, அதை பற்றி அதுக்கு தளங்களுக்கு போய் அங்க போய் பேசு. நான் பேசுற தலைப்பு அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவரா கெட்டவரா, இலங்கை தமிழ் தேசியம் தமிழரசு கட்சி நல்லவர்களா கெட்டவரா, வெளிநாடு கட்டப்பு நல்லவரா கட்ட, இதுதான் தலைப்பு. வாங்க பேசுங்க. எல்லாரும் வாங்க, எடுக்கிற மேல வாங்க. நாகரிகமா கதைங்க, வாங்க பேசுங்க. எல்லாரும் நான் கூப்பிடுறோமா, எல்லாரும் முழுப்பெருமா பேசுங்க. நாகரிகம் கிடைக்கணும் வரைக்கி விட்டுருவோம். எங்க விதிமுறைகளும் 5 விதி 6 விதிமுறை இருக்கு, அதுக்குள்ள கட்டுப்பட்டு பேசுங்க. ஐயா வணக்கம்மா. வணக்கம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே, உங்கள்கிட்ட என்ன அங்கே கொடுத்தது இங்கே கொடுத்தாண்டு உங்கள்கிட்ட ஆக்கள் வந்து சொல்லணுமாண்டு. இப்போ நாங்கள் 2025 இருக்கிறோம். இப்போ அது வந்து நாங்கள் டிஜிட்டல் இதால் தான் கொடுக்குறோம், வாங்குறோம், இது செய்கிறோம். அதை ஒரு தரம் ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையே, ஒரு தரம் ப்ரூவ் பண்ணுறீங்க இல்லையே. இப்போ கொடுத்தான்னு சொன்னால் அவர்கிட்ட கேளுங்க, ஓகே நீ கொடுத்ததுக்கான இதை காட்டு. இலங்கை தமிழரசு கட்சி காசு போதா இல்லையா? அது எனக்கு தெரியாது. இப்ப நீங்க கொடுத்தது கொடுக்க தெரியாண்டா போய் நீங்க கதை பற்றி கதைக்கிறீங்க. இல்ல உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையே தான், நீங்க மட்டாக்கள் கதை கூட மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு நீங்க வாங்க வாங்க சரி, இப்ப நீங்க என்ன கதைச்சீங்க? இல்ல இல்ல நீங்க தான் சொல்றீங்க அங்க கொடுத்தது இங்க கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்றேன். உங்கள்ட்ட ஆக்கள் வந்து சொல்லணுமாண்டா அதை ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க கொடுத்தாண்டு ஓகே, அவர்கிட்ட கேளுங்க. பேங்க் இதை தர சொல்லி பேங்க்ல கொடுத்தாண்டு சொல்லுங்க. உனக்கு ப்ரூவ் பண்ண ஒரு சிம்பிள் விஷயம் தானே பாருங்க. எல்லாரையும் வச்சு எல்லாரும் ஆனா நான் காய்ச்சா கொஞ்சம் பாருங்க. நீங்க விதிமுறை என்ன? நீங்கள் பதில் சொன்னா என்ன பய சொல்ல விடும். நீங்க மட்டும் கதைக்கல, நான் மறந்துடுவேன். நீங்க மாத்தி கழிச்சிட்டு போய் நான் அதுக்கு பரிசுல மறந்துடும். விதிமுறை அதான். அதுக்கு விதி உள்பட்டா வந்து பேசுங்க, இல்லை வராதிங்க. நான் முதல்ல 6 விதிமுறை இருக்குது, பேசுங்க. இப்ப அண்ணன் வந்து என்ன கேட்கிறாருண்டா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட டிஜிட்டல்ல நான் காசு கொடுக்குறேன், உங்கள்ட்ட இருந்தா காண்பீங்கடா, ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த வாதமே தேவையில்லை. இந்த கட்சிக்கு காசு வந்தா கட்சி அறிவிக்கட்டும். இலங்கை சைக்கிள் கட்சி அறிவி. எனக்கு கனடாவில இருந்து 1000 யூரோ வந்தது, பிரான்ஸ்ல இருந்து 100 யூரோ தான் எனக்கு வந்தது. அல்ல அங்க அறிவிச்சு விட சோழி முடிஞ்சு போச்சு, எல்லாம் கேம் ஓவர். ஒரு பிரச்சனை இல்லையே. இப்ப நீங்களும் வாதிட தேவையில்லை, நானும் வாதிட தேவையில்லை. இந்த கட்சி கண்டு லண்டன்ல கட்சி இருக்கு, சைக்கிள் கட்சிக்கு ஒரு கிளை இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது, பெல்ஜியத்துல இருக்குது, கனடால இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. ஆமா இருக்கு. எல்லா நாள்லயும் உங்களுக்கு கிளைகள் இருக்குது, கட்சிக்கான உங்களோட நபர்கள் இருக்காங்க, குழு இருக்குல்ல. ஆமா. அப்ப நீங்க சொல்லுங்க, சைக்கிள் கட்சிக்கு கயந்திரமா சைக்கிள் கட்சிக்கு பிரான்ஸ்ல இருந்த காசு வரவில்லை, 2025 இதுவரை காசு வரையில, பிரான்ஸ்ல இருந்து சைக்கிள் ஒரு காசு சொல்லு, அறிவிச்சு விடு. நீங்களான பெரிய மனித புனிதராட்சி அறிவிச்சு விடு. போய் உங்கள்ட்ட கதையை கேட்டா கல்லனை பிடிச்சி வச்சு சொல்றீங்க, களவெடுத்த நீ ஒத்துக்கொள்ளன்னு சொல்ற மாதிரி. சரி போட்டுவாங்க, முடிஞ்சா பேச, இல்லைன்னா விடு. நான் என்ன கேட்டேன், இதுக்கு என்ன பாய் சொல்லணும்? நீங்க உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஐயாக்கு ஏன் கோபம் வருது? உங்களுக்கு ஏன் கோபம் வருது? நம்ம சொல்ற கருத்து சரியா போல. ஆமா, ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லு, வரலன்னா சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏன் அவ்வளவு கும்பிட்டு கோபம் வருது? கட்சி தமிழ் கட்சி உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது? ஏன் தலைவர் வந்து எல்லாம் வெளிப்படையத்தான் எல்லாம் செஞ்சாரு, நீதி நிறுவனம் வெளிப்படையத்தான் செஞ்சாரு. மகளிர் அவசர நிதியில காசு கட்டங்க எல்லாம் வெளிப்படையத்தான் செஞ்சாரு. ஆனா நான் ஒழிச்சு கொண்டா தெரிஞ்சாரு. அதான் நீங்க மட்டுமே நான் உருட்டாப்புல ஒழிக்கிறீங்க. அங்க
ஊடகத்தை காட்டி போட்டு இலங்கை தமிழரசு கட்சி மிக கட்டவர்கள் கொடியவர்கள், டாக்டர் சிவானந்தன் மிக கொடூரமானவர், அங்கால வந்து அன்னூர் அரசாங்கம் மிக கொடூரமானது, இலங்கை மஹிந்த ராஜபக்ஷ மிக கொடூரமானவர், அங்கால வந்து பொன்சேகா ரொம்ப ரொம்ப கொடுமையானவர், மிக கொடுமையானவர் எல்லாம் பேசுறது. இங்கால வந்து அந்த கட்சி மரவள்ளி கிழங்கு கட்சி ரொம்ப மோசமானவர், இங்கால வந்து மாற்றுக்கட்சி கட்சி மிக மோசமானவர். ஆமா, எல்லாரும் மோசமான. சரி, இந்த உள்ளாட்சி சபை தேர்தல்ல யாழ் மாவட்டத்துல அந்த வெற்றி பெற்ற மாகாணம் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல்ல பிரதேச சபையில கூட்டணி வச்சுக்கிட்டே இல்லையா? ஆமா, டாக்டர் சிவானந்தா கூட்டணி, இலங்கை தமிழ் கூட்டணி, அனுரா கட்சி கூட்டணி, எல்லாம் கூட்டணி இல்ல. இதெல்லாம் மட்டும் எப்படி ஒண்டா எல்லாரும் ஆட்சி அமைச்சுக்கிறீங்க சொல்லுங்க? அதுல மட்டும் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறீங்க? இல்லை, மக்கள் நலனுக்காக நாங்கள் ஐக்கியப்பட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப பேசு. சரி, மக்களுக்கு ஐக்கியப்பட்டு வந்தீங்க இல்ல, ஒண்டா வந்தீங்க இல்ல? ஆமா, வந்துங்க. அப்ப மக்களுக்கு என்ன செய்து கிழிச்சிங்க சொல்லு, பதில சொல்லு, பதில சொல்லு. அது சொல்ல மாட்டேன். இந்த புள்ளியார் சொல்லியார் மாதிரி கொஞ்சம் எடுபுடிகள் அவன் வாரது இங்க வந்துட்டு கதைக்கிறது. கேட்ட கேள்வி என்ன? ஒரு பிரச்சனை டிஜிட்டல்ல கொடுப்பீங்க. டிஜிட்டல் இவர் பெரிய கண்டுபிடிப்பு வித்துவான். இவர் டிஜிட்டல்ல அவர் டிஜிட்டலுக்கு என்ன சொல்ல வரன்னு புரிஞ்சு கொள்ளப்படாதுங்க. டிஜிட்டல்ல கொடுக்க வந்தார். பெரிய கண்டுபிடிப்பு அறிவு கொழுந்து வலிவையெல்லாம். அடே, நீங்கள் இப்ப நீ ஒரு கட்சி, நீ ஒரு உள்ள களவு இல்ல. மக்களுக்கு தலைவர் அண்டவன் அன்னைக்கு தலைவர் வந்து தலைவர் அண்ணன் மேலக அவர்கள் வந்து வெளிப்படையா நிர்வாகத்தை செஞ்சாரு. நீதி நிர்வாகம் மக்களுக்கான இருந்தது. எல்லாம் ஒரு இசகு பிசகெல்லாம் ஒன்னா செஞ்சாரு. இன்றைக்கு நான் கூட கடவுளாக அன்னை அந்த உலக தமிழர்கள் வணங்குவதற்கு காரணம் அன்னையுடைய நீதி நிர்வாகம் நேர்மை. இன்று வரைக்கும் அன்னையை அவங்களுடைய வீரர்களும் தளபதிகளை நான் வணங்குறதுக்கு காரணம் ஒத்த காரணம் தான். அண்ணனுடைய வளர்ப்பு, அண்ணனுடைய நீதி நிர்வாகம், அண்ணனுடைய ஒழுக்க நெறிதான் இன்னைக்கு எங்களை இந்த மாவீரர்களையும் அந்த மரங்களையும் வணங்க வைக்குது. இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கணும். அது என்னடா உங்களுக்கு தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு நோட்டீஸ் அடிக்க காசு இல்ல. ஆனா கட்சி வந்து இங்க வந்து லண்டன்ல பிரச்சனை செய்வான். தம்பி, கோழிக்கடையில வேலை செய்யற பலசர கடையில தம்பி இப்படி சைக்கிள் கட்சி காசு வேணுமா கொஞ்சம் தாங்க. எவ்வளவு என்ன? ஏதாவது ஒரு 50-100 கொடுத்து விடுங்க ஐயா. ஒரு 10 படி தண்டுறது இங்க. இவன் இங்க அதை சேர்க்கறதுக்கு பெட்ரோல் காசு, இவன் இங்க லண்டன்ல பெட்ரோல் காசு கழிக்கிறது, போக்குவரத்து காசு இவைக்கு அதுக்கு இல்லை. ஏன்னா அந்த எங்கட காசுல அவன் இஞ்ச வெட்டு கொத்தி அங்க போகுது காசு. பாது, நீ கொடுக்குற 50 ரூபாயில இவன் உழைக்கிறான் காசு. வண்டி கடை வேலையெல்லாம் இவன் காசுக்கு இவனுக்கு உழைப்பு. ஒப்பிச்சு போறதுக்கு அதுக்கு ஒரு கள்ள கணக்கு, இது அங்க போறதுக்கு அதுக்கு அது கணக்கு. அவர் பொக்கெட்டுக்கு போட்டு வரத்தாரு. கட்சியினுடைய எம்பி வந்து பொக்கெட்டுக்கு போட்டு செல்வராசா கயந்திரனுக்கு இங்கால வந்து குமார் பொண்ண போறது கடை. குமார் பொண்ணு சொத்து பத்து ஏகப்பட்ட சொத்து இருக்குடா. அவனுக்கு எதுக்குடா கட்சி ஒரு வீட்டை வித்துட்டு கட்சி அந்த சொல்லு எவ்வளவு சொத்து உங்களுக்கு சொல்லு. எதுக்கு உனக்கு இவ்வளவு விஷயம் உனக்கு எது? ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? கேட்டா வன்னிமேந்தன் பதட்டப்படுற. ஆமா, நான் பதட்டப்படுற வராத. என்ன எனக்காண்டி நீ ஏன் பதட்டப்படுற? பதட்டப்படுறவன் இப்படியா பதில் சொல்லுவான்? ஏன் கேள்வியை காண்டி நீ பதட்டப்படுற? அப்படி மாத்தி சொல்லு. ஏன்னா வன்னிமேந்தன் கிளப்பி விடுறான் எல்லாருக்கும். ஒண்டாண்டா ஒரு நாளைக்கு கிளப்புறான், கிளப்பி விடுறான். ஏன் இந்த கட்சி கேட்டா நீ எந்த நான் சொல்ற தமிழ் தேசியம் பேசுற தலைவரை பற்றி பிளப்பிடத்துல எவனாவது சொல்றா? ஒவ்வொரு கட்சி சொல்றா, ஒவ்வொரு நாடு ரீதியில உனக்கு வந்த காசு சொல்றா. நீ மானம் உள்ளவன், மரியாதை உள்ளவன், நேர்மையானவன், தலைவருக்கு விசுவாசம் சொல்றா பாப்பம் பதில சொல்றா. உங்களுக்கு மட்டும்தான் மீடியாவுக்கு முன்னாடி வச்சுமா நெஞ்ச நிமிச்சுக்காண்டு உங்களுக்கு கதைக்க தெரியுமா? எங்களை பார்த்து தெரியாத உங்களுக்கு. எந்த நீ மானமுள்ள சொல்றா. ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு நாடு சொல்றா. உங்களோட கட்சிக்கு எவ்வளவு சொல்றா? 2009ஆம் ஆண்டுல இருந்து 10ஆம் ஆண்டுல இருந்து கணக்கு சொல்லு. வா பேசுவோம், விடு கணக்கடிக்க விடு. இப்ப தேர்தல் வருது இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், 2014ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நடந்துச்சு. 15ஆம் தேதி ரிசல்ட் ஒபிஷியலா அறிவிச்சான். 15ஆம் தேதி கணக்கு போடுவோம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த தேர்தலுக்கு இலங்கை தமிழ் கட்சியின எம்பி மாதிரி எத்தனை பேர் போட்டிட்டீங்க?
நாங்களும் போட்டியிட்ட எம்பிமார், அந்த எம்பி தேர்தலுக்கு போட்டியிட்ட எம்பிமாரா கேட்கிறேன், அதுல வென்றது எத்தனை பேர், மொத்தமா எத்தனை எம்பிமார் போட்டிட்டீங்க, அதுக்கு நீங்க செய்த தேர்தல் மொத்த செலவு அந்த கட்சியில தர சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற? இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டார்கள், அதற்கு செலவு செய்த மொத்த தேர்தல் செலவு என்னன்னு ஏன் நீ அறிவிக்கல? ஏன் அறிவிக்கல? சைக்கிள் கட்சி அந்த 2024 தேர்தலில் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியதுக்கு உங்களோட கட்சியில போட்டிக்கிட்டான், அதுல எத்தனை பேர் இப்ப வென்றிருக்கிறான், வெள்ளாம எத்தனை போட்ட, அதுக்கு செலவு செய்த தேர்தல் காசு எவ்வளவு சொல்லு, கணக்கு சொல்லு. அதை ஏன் நீ மறைக்கிற, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நீங்கள் தானே நேர்மையானவராச்சே, சொல்லு, பதில சொல்லு. நீங்க தானே நேர்மையின் சின்ன, சொல்லு. இப்ப சொன்னா நீ மாட்டிடுவ. ஏன்? நோட்டீஸ் அடிக்க காசு இல்ல. மக்களை, எங்களுக்கு தரப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க தேர்தலில் போட்டிடுறவங்க வருங்காலத்துல போட்டியிடப்படும் தர தகவல் என்ன சொன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குறைஞ்சது 2 கோடி ரூபாய் செலவாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு 2 கோடி வேணுமா, கிட்டத்தட்ட 2 கோடி வேணுமா. அப்ப இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியில 8 பேர் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாங்க. அப்ப 8 பேர் சொன்னா 16 கோடி உனக்கு தேர்தல செலவு. இப்ப நான் கேட்கிறேன், இது வென்றவருடைய கணக்கு. அப்ப வெள்ளாதான் தோத்தம் இருக்கான்ல, சொல்லு, உன் கட்சிக்கு சொல்லு. வந்து எங்க நான் எனக்கு தெரியாது, நானும் ஒரு ரிப்போர்ட் இருக்கேன், தெரியாது. சொல்லு, கட்சியை சொல்லு. நாளைக்கு இந்த நான் சவால் விடுறேன், நீ முடிஞ்சா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர், சைக்கிள் கட்சியின் தலைவர், நீ சொல்லு, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நான் இவ்வளவு போட்டிவிட்டோம், எங்கட கட்சி இவ்வளவுதான், மொத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ல வேணாம் எனக்கு, உங்களோட கட்சியினுடைய மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிட்டவர்கள் எத்தனை பேர், அதுல வென்றவர்கள் எத்தனை பேர், ஆக தேர்தலில் தோத்தவர்கள் உட்பட மொத்தமாக நாங்கள் செலவு செய்தது சொல்லு. அப்ப 15 வருஷமா 2009 விட்டுருவோம், 2010 இருந்து இந்த 16 வருஷத்துல எத்தனை தேர்தலை எதிர்கொண்ட, அதுக்கு நீ மொத்தமாக செலவு செய்த மொத்த கணக்கு நாளைக்கு சொல்லுவான், மீடியாவை கூப்பிட்டு சொல்லுவான், சொல்லு. சரி, மேலவான ஏத்துற அந்த கணக்கு சொல்லு. என்ன தெரியாது. தனித்தனி பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னீங்களே தவிர ஒட்டு மொத்தமா கட்சி தலைவர் சொல்லல, மொத்தமா சொல்லல. இப்ப நான் கேட்கிறேன், கட்சி தலைவர் சொல்லு. தேர்தல் முடிஞ்சோம், மக்களே நீ தானே நல்லவனாச்சே, சொல்லு. வந்து எங்களோட கட்சியினுடைய தலைவர் இவ்வளவு செலவு செஞ்சோம், பாராளுமன்ற தேர்தலுக்கு இவ்வளவு செலவு செஞ்சோம், உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு எவ்வளவு செலவு செஞ்சோம் சொல்லு. அப்போ 5 ஆண்டுக்குள்ள, சும்மா 5 ஆண்டு வச்சுக்கொள்ளுமே, பாராளுமன்ற தேர்தலில் இவர் 16 கோடி, உள்ளாட்சி சபையில 10 கோடியா, அப்ப 26 கோடி, மாகாண சபைக்கு 10 கோடி, 36 கோடி. அப்ப 5 வருஷத்துல 36 கோடி ரூபாய் செலவு செஞ்சேன்டா, இந்த காசு எங்கிருந்து வந்தது? அடுத்த கேள்வி வரும் உனக்கு. நீ சொல்லி என்ன, நோட்டீஸ் அடிக்கவும் காசு இல்ல. ஆமா, இந்த 36 கோடி ரூபாய் உனக்கு எங்க வந்து, எப்படி இந்த காசு வந்தது, யார் தந்தா? அடுத்த கேள்வி வரும். இப்போ இந்த கார்பரேட் முதலாளி மாதிரி யார்? இந்த வெளிநாட்டு தமிழ் முதலாளி மாதிரி யார்? இப்ப அந்த வர்த்தகர் மாதிரி வந்து சிக்குவான் யார்? அந்த பினாமி யார்? இப்போ நீ வந்து மக்களுக்கு சேவை செய்றியா, இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு வேலை செய்யற கேள்வி அங்க மாட்டிடுவா. நீ இப்ப வசமா சிக்கிடுவ. முடிஞ்சா பண்ணி சவாலை ஏற்றுக்கொண்டு பாய் சொல்லுவா, நான் சவால் வரும் பையன், நீ முடிஞ்ச அறிவு நாளை மீடியாவை கூட்டுவா. அதுல உனக்கு திறன் இருந்தா, இதுல கணக்கறிச்சா கைதுகுமார் செல்வசகரனை வர சொல்லு, அண்ணன் சிதரனை வர சொல்லு, அண்ணன் ரவிகரனை வர சொல்லு, சாணக்கியனை வர சொல்லு, சுமந்திரனை வர சொல்லு, எல்லாரும் வர சொல்லு, செல்வனுக்கான வர சொல்லு. பா மேல ஏத்து. செல்வன் அடுக்கலாத சாராய கடை இருக்கா இல்லையா சொல்லு. சொல்லு, மக்களா சொல்லு. நீ உண்மையான பாராளுமன்ற உறுப்பினர், அப்ப பன்னார்ல எத்தனை சாராய கடை இருக்குது, அதுக்கு உரிமையாளர் சொல்லு. பாராளுமன்றத்துல சிறப்பு உரிமையை பற்றி பேசுற, ஒண்ணு நெஞ்ச நிமித்தி கத்துற, நான் கேட்கிற வழிக்கு பதில் சொல்லு, பதில் சொல்லு. யாழ்ப்பாணத்துல எத்தனை பார் இருக்கு, அந்த பாரோட உரிமையாளர் நீ தானே பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப ஒவ்வொரு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருக்குல எத்தனை சாராய கடைகளும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? உனக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா அப்ப அதுல உரிமையாளர் சொல்லு. வெளிநாட்டுல கடை சொல்லிட்டு போறான் நம்பி. ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த மூடி மறைக்கிறதுக்கு காரணம் என்ன? சொல்லுவா, வெளியே சொல்லு. எங்களுக்காக எதுக்காக சொல்ல வேண்டுமாண்டா? அப்ப நீ ஏன் அரசியல்வாதி இதுக்கு வர, மக்களுக்கு புனிதமான இதுக்கு பேச வர? இன்னைக்கு சாராய கடையை வச்சு 55 ரூபாய் கொள்ற நீங்க தானே. ஒரு நாளைக்கு ஒரு மரத்தியலுக்கு 2 பேரும் குடிச்சு சாரான் இலங்கையில. ஒரு மரத்தியலத்துக்கு இலங்கையில 2 பேரும் குடிச்சு சாரான். அவ 12 மரத்தியத்துக்கு ஒரு குடிச்சு சாவடிக்கிற.
128 சாராய கடை இருக்கா யாழ்ப்பாணத்துல மட்டும். யாழ் மாவட்டத்துல மட்டும் 6 லட்சம் மக்களுக்கு 6,25,000 பேர் வாழ்ற யாழ் மாவட்டத்துடைய மக்கள் தொகைக்கு 128 சாராய கடை திறந்து வச்சு நீ சாகடிக்கிற நீ. கிளிநொச்சியில 68க்கு மேலே இருக்கான். இப்ப நினைச்சு பாரு, இப்ப சாராய கடை 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு சாராய கடை எப்படா கூடிச்சுது? தலைவர் இருக்கைகளை இவ்வளவு சாராய கடை இல்லையே. எனக்கு எதுக்காக சொல்ல வேண்டுமாண்டா? அப்ப நீ ஏன் மக்கள் பிரதிநிதின்னு சொல்ற? ஏன் மக்கள் பிரதிநிதி எதுக்கு சொல்ற? அப்ப என் மக்கள் சாகடிப்பு உனக்கு கவலை இல்லை. அப்ப நீ சாராய கடையை திறந்து வச்சு நீ வந்து சாகடிப்பேன்டா. அப்ப எதுக்கு மக்களை தேடி ஓட்டுக்கடி எதுக்கு வர? மக்கள் நிலையில உனக்கு அக்கறை இல்ல, மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை என்றால் அப்ப எதுக்கு நீ மக்கள்கிட்ட தேடி வர? அப்ப உன் வேலை தான் என்ன? சொல்லு. உனக்கு கோயில் தெரியாது, சாராய கடை தெரியாது, பள்ளிக்கூட மாணவர் தெரியாது. எத்தனை இந்த கடை ஜால மாவட்டத்தில் பள்ளிக்கூடங்கள்ல அனைத்து பள்ளிக்கூடத்துக்கும் ஆசிரியர் பட்டக்கூட தீர்க்கப்பட்டிருக்கா? சொல்லு, தீர்க்கப்பட்டிருக்கா? அங்க பணி உருவ ஆசிரியர் இருக்கான். நானும் இந்த சமையல் குறிப்புக்கு வீடியோ எடுத்து போட சொன்னா, அடே இங்க போன காட்டிக்கிறேன், இப்படி இதை வந்து சரிச்செடுக்கிறேன்னு சொல்றேன், இப்படி சரிச்செடுங்கன்னு சொன்னா அவன் இப்படி எடுத்து போடுறான். அது வரைக்கும் வீடியோ பிடிக்க தெரியல. நானும் ஒரு 4-5 மாதம் சாப்பாடு கொடுக்குறேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி போட்டு இருக்கிறேன். அப்ப இப்படியாக மண்டப்பதான் அதிபர் மாதிரி ஆசிரியர் மாதிரி வச்சு பள்ளிக்கூடம் நடத்தினா எப்படா மாணவன் எப்படா பள்ளிக்கூடம் கல்வி முன்னோர்மடா? நான் சொல்ற பையன் இந்த வலிமை டிக்டாக்ல வீடியோல போட்டு வச்சுக்க போய் பாரு. நான் சொல்ற பையனா போய் பாரு. கடுப்பா வருதா இல்லையா? ஒரு வீடியோ கூட ஒழுங்கா எடுக்க தெரியல உங்களுக்கு. அப்ப இந்த அதிபர் எப்படி அந்த கல்வி அந்த 800 பேர் படிப்புகிற கல்வி கொடுத்ததுக்கு எப்படி அறிவுள்ளவரா இருப்பார்? நீ சொல்றான். அரசியல் கடமை என்னடா? என்ன கடமை? என்ன கடமை? 8 வயசு மாணவனுக்கு எங்கட வீட்டுல அந்த புத்தாப்போட வீட்டுல போட்டுக்க போய் பாருங்க. நான் அந்த கயத்துல வெட்டிட்டேன். நான் பார்த்த கடமை தான். 8 மாணவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு வந்து 7 வயது 8 வயது பிள்ளைக்கு முன்னால போய் அவர் சொல்றாரு, மாஸ்டர் சொல்றாரு, என்னது மாணவர்களே, நான் உங்களுக்கு பாருங்க இத புத்தகப்பை தந்துட்டு இதை போய் நான் வீடியோ எடுத்து கொடுக்கணும், கடிதம் அடிச்சு கொடுக்கணும். அதை விட வந்து எவ்வளவு வேலை எனக்கு இருக்கு பாருங்க. அந்த புள்ள வந்து இப்படி பார்த்து கணிக்குது. 7-8 வயது பிள்ளைக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்? இது என்ன கல்வி முறை? என்னடா கல்வி முறை இது? வெங்காயம் கட்ட மரம் மண்ட அதிபர் மரம் ஆசிரியர் என்ன கல்வி முறை இது? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு 7 வயது பிள்ளைங்க போய் 7ல படிக்கிற மாணவர்களை, நாங்கள் அப்துல் ரஹ்மான் வர வேண்டும், எங்கள் நாடு முன்னேற வேண்டும், எங்களுடைய நாட்டிலே உள்ள பட்டி பஞ்சம் இருக்குது, எங்கள் நாட்டிலே வந்து 2 மாகாணங்கள் பிச்சைக்கார நாடாக இருக்குது, அந்த பின்தங்கிய மாகாணங்கள் 2 வந்து 2 மாவட்டங்கள் எப்படி வட மாநிலம் கிழக்கு மாநிலத்துல முல்லைத்தீவும் அம்பாறை மாவட்டம் பிச்சைக்கார வறுமை கொடுக்க இருக்குது. 7 வயது பிள்ளைக்கு பாடம் செய்யறது. அந்த பிள்ளைக்கு என்ன விளங்கும்? சார் பசிக்குது, நான் விளையாட போறேன். பிள்ளைக்கு திருப்பி கிழங்க பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. இதான் கல்வி முறை? கேட்கறது பரிசு, இதான் கல்வி முறை? எனக்கு வீடியோ போற அந்த பாய்ஸா போட்டா வேணாண்டு போட்டு பெற்று நான். இது என்ன? இது என்ன கல்வி முறை? அப்ப அந்த கல்வி அறிவில அவர்கள் விழித்து விட்ட ஊழல் வந்து வெளியில வந்துடும். அப்படியே அடக்கு முறைக்கு அடக்கி வச்சுக்கிறான். வெளிநாட்டு தமிழ நான் பேசுற பேச்சு கூட அதிகமா பேச மாட்டேங்கிறானே. என்ன பேசிக்கிட்டு என்ன என்ன பேச்சுது? கேட்ட அரபி குழந்தைங்க ஹெல்மெட் இல்லாம மோட்டர் சைக்கிள் ஒரு பைத்தியக்கார கூட்டங்கள் வாழ்ற இலங்கை தேசம். சொல்லு, உன் பாதுகாப்புக்கு தானே ஹெல்மெட்டை போட சொல்றான். 14 வயது பிள்ளைக்கு அம்மா அப்பா மோட்டர் சைக்கிள் கொடுத்துறீங்களா ஓடிக்கலான்னு போலீஸ் என்ன செய்யுதுடா? கொண்டு வந்த நடபாதை அந்த சீபரா பார்த்து அல்லது பிரதேசம் சொல்லுவாங்க இல்லையா, நடபாதை அதுல நின்று போகணும் வாகனங்கள். ஓடிட்டு போறானே, போலீஸ்காரன் பாத்துக்கு நிக்கிறானே. அப்ப எம்பி அரசியல் கட்சி தகமை என்னடா? உங்களோட வேலை என்னடா? என்ன வேலை? எம்பியும் போற வாகனத்துல கோன் அடிக்க. லண்டன்ல கோன் அடிக்க மாட்டான், அடிச்சா எமர்ஜென்சி தானே அடிப்பான்டா, அவசர காலத்து தானே அடிப்பான்டா, கோன் மேல போய் அடிக்க மாட்டான். கோன் அடிக்கிறது ஒரு கண்ணா ஒரு சிக்கல நின்று தாண்டா போகும். எங்கிட்ட வந்து இப்படி திரும்பி போற, இப்படி வரும், அக்கா தங்கச்சி இப்படி வர்றான். இவனுக்கு யாரா லைசன்ஸ் கொடுத்தது? 4 தினம் 7 பேர் சாரான்டா, 100 பேர் காய போறான். இதை பற்றி உங்களுக்கு கவலை இருக்காடா? தமிழர் நான் கேட்கிறேன், தமிழர் பகுதியில் அதிகமான பேருந்து விபத்து நடக்குது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு.
அதே சிங்கள பகுதியில் நடக்க மாட்டேன்னு பலமுறை கேட்டேன். இதை யார் தடுக்கிறது சொல்லு? சீமான் இதை பற்றி பேசுறாரு. இவ்வளவு பேர் குடிச்சிச்சாங்கறா. சீமான் படையில வந்து ரத்த தானம் படை இருக்கடா, மருத்துவ படை இருக்கடா, ஊடக படை இருக்கடா, ஐடி டீம் இருக்கடா, விவசாய வேளாண்மை செய்யறாங்கடா, புதிய கண்டுபிடிப்புல கண்டுபிடிக்கிறான்டா, பரப்புரை டீம் இருக்கடா, அரசியல் பட்டறை இருக்கடா, அவங்களுக்கு பயிற்சி பட்டறை எல்லாம் வச்சு நடத்துறாருடா. முழுக்க வச்சுக்காட்டா சீமான் அண்ணன். இலங்கை தமிழ் கட்சியில ரத்த தானம் அமைப்பு இருக்கடா, சுற்றுச்சூழல் பாதுகாத்துக்கு அமைப்பு இருக்கா? ரோட்ல குப்பை போட்டு போந்தா நாம் கட்சியில போய் பிள்ளைலாம் அழுறான் இருக்கா? பாடசாலையில கூட வந்து புரியலாம் பாடம் எடுத்து கொடுக்குறான் பிள்ளைகளுக்கு. நீங்க சரிங்களா? ஆட்சி கூட அவங்க வரையல. ஆனா இந்த நாம் கட்சி பிள்ளை செய்யறான். நீங்க சரிங்களா? சைக்கிள் கட்சி செய்யுதா? எனக்கு சொன்னாங்க வந்து கைந்தவங்க எங்க கூட்டம் நடக்குது, ஒருக்கா வந்துட்டு போங்க, மக்களுக்கு போன் பண்ணி சொல்றதான். நீங்க வாங்க, நாங்க நிவாரணம் தரலாம். இவ இப்ப லஞ்சம் இது நடக்குதுங்க. கலைச்சவங்க சொன்னாங்க இப்படி கட்சி வந்து கூட்டத்துக்கு வாங்கன்னு போன் பண்ணி சொல்லிடுவோம். பாத்தீங்களா? மக்கள் ஆதரவு இருக்கு. நீங்க எப்படி அதெல்லாம் அப்படி எப்படி விளையாட்டுது? இதுக்கு பேர் என்ன? வாங்க மேல வா, இவெல்லாம் வரலாம், மேல வா, பேசுவான்பா, நாகரிகமா பேசுவா.